மிக சுலபம். நாம் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை என்றால், நாம் மற்றவர்களை விட மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் போது நம் மகிழ்ச்சி தொலைந்து போகிறது என்கிறார். ஒரு சின்ன குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நைஜீரியால ஒட்டேட்டோ அப்படிங்கிறவர் மிகப்பெரிய பணக்காரர், உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர். அவர் அவ்வளவு பணக்காரராக இருந்தும் மகிழ்ச்சினா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 நிலைகளை நான் அடைந்தேன் அப்படிங்கிறார். முதல் நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பணம் சம்பாதிக்கிறார், மகிழ்ச்சி கிடைக்கல. இரண்டாவது, நிறைய பொருட்கள் வாங்குறாரு, வீடு வாங்குறாரு, சொத்து வாங்குறாரு, மகிழ்ச்சினா என்னன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது, நைஜீரியாவில் இருக்கிற 95% எண்ணெய் நிறுவனங்களின் பங்குகளை எல்லாம் அவர் வாங்கிவிட்டார். அப்போதும் அவரால் மகிழ்ச்சி என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அவருடைய நண்பர் ஒருத்தர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நான் 200 குழந்தைகளுக்கு, ஊனமுற்ற குழந்தைகளுக்கு கைவண்டி வாங்கி இருக்கிறேன், அதை நீ வந்து தலைமை தாங்கி அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறார். இவரும் வேண்டா வெறுப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு போறார். போய் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் வழங்கி விட்டு நிகழ்ச்சி முடிந்து வரும்போது அந்த கைவண்டியில் வந்த ஒரு குழந்தை அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் திரும்பி என்னன்னு கேட்கிறார். இல்ல, உங்க முகத்தை நான் பார்க்கணும். சரி பாரு, எதற்காக பார்க்கணும்னு சொல்ற? ஒண்ணு இல்லை அங்கிள், சொர்க்கத்துல கடவுள்கிட்ட உங்களை பத்தி நான் பேசணும். ஏன்னா இந்த உலகத்துல என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, நீங்க இந்த மாதிரி எல்லாம் உதவி செஞ்சீங்கிறத நான் கடவுள்கிட்ட சொல்லணும், அதுக்காக உங்க முகத்தை பார்க்கணும்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த ஒற்றைட்டோ, எனக்கு வாழ்க்கையில் 4 நிலைகளை பார்த்தேன். அந்த குழந்தை என்னை அழைத்த போது, இதை பேசிய போதுதான் மகிழ்ச்சி என்றால் என்னவென்று எனக்கு புரிந்தது. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, நாணயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை பேர் இருந்தாலும், நான் பல விஷயங்களை பேசுவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே சொன்னோம்னா, நான் 2018ஆம் ஆண்டு நெய்வேலி நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெற்றேன். 2018ஆம் ஆண்டில் இருந்து 2024 இன்று வரை நான் என் 2 மகன்கள், 2 மருமகள்கள், 3 பேரன்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். அதற்கு சொல்ல எனக்கு தகுதியும் கொஞ்சோண்டு இருப்பது எனக்கு மட்டுமல்ல, என்னை சேர்ந்தவர்களுக்கும் அந்த தகுதி இருக்கிறது என்று சொல்லி, ஒரு பழமொழி என்னன்னு சொன்னீங்கன்னா, நாம் யாரோடு இருக்கிறோம் என்பது நம்முடைய நடத்தையும் நம்முடைய பேச்சும் தான் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஒரு தத்துவ ஞானி. நாம் யாரோடு இருக்கிறோம், குழந்தைகளோடு இருக்கிறோமா, முதியோர் இல்லத்தில் இருக்கிறோமா, தெருவில் இருக்கிறோமா என்பதை தீர்மானிப்பது நம்முடைய பேச்சும் நடத்தையும் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாணயம் எல்லா இடத்துலையும் வேண்டும். இந்தி தொலைக்காட்சியில நீங்க பாத்தீங்கன்னா, யூடியூப்ல சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்னு செய்வாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொது இடத்துல காசை போட்டுட்டு அதை யார் எடுக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு பொது இடத்துல ஒரு மணி பர்ஸை ஒருத்தர் போட்டுட்டு 2 காதலர்கள் வராங்க. வரும்போது அந்த பெண் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நடத்தவங்க போய் கேட்கும் போது, இல்ல இங்க ஒண்ணு நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக செஞ்சோம், நீங்க தான் எடுத்தீங்கிறது பதிவாயிருக்கு, கொடுத்துருங்கன்னு வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காதலன் அந்த பெண்ணை விட்டு பிரிந்து செல்கிறார். இது உண்மையிலே நடந்தது. ஏன்னா, இந்த நாணயம் உங்ககிட்ட இல்லைன்னா என்னோட உனக்கு வாழ தகுதி இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல ஒரு கவிதை கூட நான் படித்தேன். பேருந்தில் என் கைகளில் இருந்து சில நாணயங்கள் சிதறி கீழே விழுந்தன. பிறகு சிறிது நேரம் கழித்து சில நாணயங்கள் கிடைத்தன, சிலரின் நாணயங்கள் தொலைந்தன.
உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பேருந்தில் என் கையில் இருந்து சில நாணயங்கள் சிதறின. சிறிது நேரம் கழித்து சில நாணயங்கள் கிடைத்தன, சிலரின் நாணயங்கள் தொலைந்தன. இப்படி இந்த நாணயம் வந்து ஒரு குடும்பத்துக்கும் சரி, ஒரு நட்புக்கும் சரி மிக முக்கியமானது. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரை பற்றியும் அவசரப்பட்டு, குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி அவசரப்பட்டு தவறாக எண்ணிவிடக் கூடாது அப்படின்னு சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி. ஒரு புயல் வீசும் நேரத்தில் ஒரு பாலத்தை கடந்து போகிறார்கள் கணவனும் மனைவியும். அது வந்து கயிற்று பாலம். அந்த கயிற்று பாலத்தில் கடந்து போகும்போது பாதி தூரம் செல்லும் போது அந்த கணவன் மனைவியை விட்டு வேகமாக கடந்து போய்விடுகிறார். அந்த வினாடி மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மோடு இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தவன், அவன் மட்டும் உயிரோடு பிழைக்க வேண்டும் என்று அவசரமாக ஓடிவிட்டானே, இதற்கு மேலும் நாம் வாழ வேண்டுமா, இந்த பாலத்திலிருந்து குதித்து விடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பரவாயில்லை, நாம் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து வாழலாம் என்று அந்த பாலத்தை கடந்து அந்த பாலத்தினுடைய கடைசி இடத்தை அடையும் போதுதான் தெரிகிறது, அந்த பாலத்தை கட்டியிருந்த கயிறு அருந்து போக நிலையில் இருக்கிறதை தன் இடுப்பில் சுற்றி கொண்டு கணவன் நின்று கொண்டிருக்கிறான். மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் வேகமாக சென்றிருக்கிறான். இப்போ ஒரு விஷயத்தை வந்து உடனடியாக எப்போதுமே எதையுமே நாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்து. ஒருத்தர் சொல்றாரு, டாக்டரை போய் சந்திக்கிறார். டாக்டர், இதுவரையும் நான் எந்த டாக்டரையும் சந்தித்ததில்லை, இப்போதுதான் முதல் முறையாக உங்களை பார்க்கிறேன், உங்களிடம் வந்திருக்கிறேன். அதுக்கு வந்து அந்த டாக்டர் சொன்ன பதில் நன்றாக கேளுங்க. டாக்டர் சொன்ன பதில், கவலைப்படாதீர்கள், இதுதான் கடைசி முறையாக இருக்கும். அப்போ வந்து பொதுவா என்ன தோணுது உங்களுக்கு, இதுக்கு மேல நீ பொழைக்க மாட்டேன் அப்படிதான் தோணுது. ஆனா அப்படிதான் அவரும் நினைத்தார். அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, அப்படி இல்லை, இனிமேல் நீங்கள் மருத்துவரையே பார்க்காத அளவுக்கு உங்களை குணப்படுத்துவேன் என்ற எண்ணத்தில் நான் சொன்னேன். அது வந்து நாம் எடுத்துக்கொள்வதற்கு எப்போதுமே தப்பா எடுத்துட்டா, உதாரணத்துக்கு வந்து நான் குடும்பத்துல நடக்கிறதே சொல்றேன். என்னுடைய மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை, தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 2 மருமகள் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் உடனே வந்துடுவாங்க, மாமா தோசை சொல்லட்டுமா, மாமா இட்லி சொல்லட்டுமான்னு கேட்பாங்க. எனக்கு அந்த நேரம் பசிக்காவிட்டாலும் நான் வந்து சரி சுடுன்னு சொல்லிடுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு சுயநலம் இருக்கு. ஏன்னா ஒருவேளை நான் இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு மாமா சாப்பிடுறீங்களான்னு கேட்டா, அப்ப சரின்னு சொல்லிட்டா இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது மாமா இப்ப வேண்டானாங்க, இவ கேட்கும் போது அப்படி நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனாலேயே பசிக்கணும்னாலும் ஆமா சரின்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி மற்றவர்களை புரிந்து கொள்வதில் இருக்கும் சிக்கலையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோம் என்பது தீர்மானிக்கப்படுவது நம்முடைய பேச்சினாலும் நடத்தையினாலும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த தெரியலன்னு சொல்லிடணும், தெரியாம தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால பல சிக்கல்கள் வருங்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது, ஆனா தெரியாதுங்கிறத அவர் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டார், தெரியாது தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்குவார். அதனால என்ன சிக்கல் வருங்கிறது ஒரு சின்ன நகைச்சுவை தான். தினமும் பொண்டாட்டி வந்து உப்புமா தின்றாங்க, தினம் உப்புமா சாப்பிட்றாங்க. இன்னைக்கு மட்டும் மனைவி அழைச்சிக்கிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமே அவர் போறாரு. அந்த ஹோட்டலுக்கு போன உடனே அந்த ஹோட்டல் பணியாளர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க என்னென்ன வேணும்ட்டு. அந்த லிஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலத்துல இருக்கு. இவருக்கு ஆங்கிலம் சரியா தெரியாது,
ஆனா தெரியாதுங்கிறத ஒத்துக்க மாட்டார். பக்கத்துல இருக்கிறவங்களாம் என்ன செய்யறாங்கன்னு பாக்குறாரு. அவங்க பேனால டிக் பண்றாங்க, இவரும் டிக் பண்றாரு. எதை டிக் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா உப்மாவை டிக் பண்றாரு. அவர் மனைவி கிட்ட அதை ஒத்துக்க முடியல. இவர் மனைவி கிட்ட சொல்லி நீ டெய்லி உப்மா சாப்பிடுற, நான் ஹோட்டலுக்காக போய் சாப்பிடலாம்னா கூட்டு வந்தேன். அப்பவும் அவர் சமாளிக்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இல்லை, இந்த ஹோட்டல் உப்மா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அதை டிக் பண்ணேங்க. உண்மையை ஒத்துக்கல இல்லையா? அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்தது என்ன கேட்கலான்ட்டு பிரச்சனை வருது. பக்கத்துல இருக்கிறவர் என்ன செய்யறாருன்னு பாக்குறாரு. அவர் எதை டிக் பண்றான்னு பார்க்கலாம்னா இவர் நினைச்சாரு. அந்த என்ன பண்றாரு, ரிப்பீட் அப்படின்ட்டான். இவரை ரிப்பீட் அப்படின்ட்டார், மறுபடியும் உப்புமா. இப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா, தெரியலன்னா இப்ப எனக்கு கூட கணினியில நிறைய விஷயம் தெரியாது, என் பசங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. தெரியாதது நான் தெரிஞ்சுக்காம இருந்தேன்னா வாழ்நாள் முழுவதும் முட்டாளா இருப்போம். தெரியலைங்கிறத ஒத்துக்கிட்டோம்னா அந்த நிமிடம் வரை தான் முட்டாளா இருக்கும். அதே மாதிரி அறிவு எல்லா இடத்துக்கும் பயன்படுமா? அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் கம் நோய் போல் பொற்றா கிடைக்கிறார் வள்ளுவர். நம்ம அறிவாளியா இருந்தா மட்டும் போதாது. குடும்பத்துல அறிவாளியாக மட்டும் இருந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன நகைச்சுவை. ஒரு 3 பேருக்கு மரண தண்டனை வழங்குறாங்க. ஒருத்தர் வக்கீல், ஒருத்தர் ஆன்மீகவாதி, ஒருத்தர் என்ஜினியர். அந்த மரண தண்டனை எப்படி வழங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுவிட்சியை போட்ட உடனே மேலே இருந்து கத்தி நெஞ்சில பாயும். முதல் ஆளை படுக்க வச்சுட்டு அந்த சுவிட்சியை இயக்கிறவர் என்ன செய்யறாரு, அந்த சுவிட்சியை ஆன் பண்றாரு. அந்த கத்தி வரல. ஒரு தடவை சுவிட்சியை போட்டு கத்தி வரலன்னா அவருக்கு மரண தண்டனை கேன்சல். சரி போ, தொலைஞ்சி போ அப்படின்னு வக்கீல் போயிட்டார். அடுத்தது ஆன்மீகவாதி, இறைவா எப்படியாவது நீதான் என்னை காப்பாற்றணும்னு படுக்கிறார். அந்த சுவிட்சியை போடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கத்தி வரல. இறைவா ரொம்ப நன்றின்னு அவர் எழுச்சி போயிட்டார். ஏன்னா 2வது தடவை அதை வழங்க மாட்டாங்க, அந்த நாட்டு சட்டம் அப்படி. 3வது நம்ம அறிவாளி என்ஜினியர் போய் படுக்கிறார். அவர் சுவிட்சியை போடுறதுக்கு முன்னாடி சொல்றாரு, இவர் எப்பவுமே புத்திசாலிங்க தனக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டா சும்மா இருக்க மாட்டாங்க. யோ அந்த போல்ட் லூஸா இருக்கு, அதை டைட் வைங்க, அதை டைட் வச்சுன்னா அது ஒழுங்கா ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறார். அந்த போல்ட்டை டைட் வச்சுட்டாங்க, சுவிட்சை போட்டாங்க, கத்தி விழுந்தது, செத்து போயிட்டார். இப்ப இதை எதுக்கு சொல்றேன்னா, நாம அறிவாளியா மட்டும் இருந்தோம்னா மட்டும் போதாது, கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருந்தா மட்டும்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா பேச்சு. நம்ம பேசுற பேச்சு எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கெட்டிகாரத்துல நேரம் கேட்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. இத புரியணும்னா நான் சொல்றேன், நான் சாலையில நடந்து போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் கூப்பிட்டு ஏங்க 7:45 அப்படிங்கிறாங்க. என்னை பத்தி அவர் என்ன நினைப்பார்? பைத்தியம் நினைப்பார். அவரே சார் டைம் ப்ளீஸ் அப்படிங்கிறார். 7:50 தேங்க்யூ அப்படின்னு போறாங்க. அப்போ ஒரு நேரம் கூட கேட்கும் போது சொன்னாதான் அதுக்கு மரியாதை. கேட்காம சொன்னோம்னா அதுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன நகைச்சுவை. ஏன் நகைச்சுவை எல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சப்ஜெக்ட பேசுறதுக்கு 2 சைடு இருக்கிறாங்க. நான் பேசிட்டா குழப்பம் ஆயிடும். மனைவி என்ன சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல ஏதோ சண்டை நடக்குது, என்னன்னு போய் கேட்டுவாங்க அப்படிங்கிறாப்ல. அப்ப கணவன் சொல்றான், சண்டையே நான் போனதுனாலதான், நீ வேற இதை வேற போய் கேட்டு வரணும்னு சொல்றிய அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்த என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல நானும் என் மகனும் ராங் கால் வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேலையே இல்லைன்னா ரொம்ப நேரம் பேசுவோம். அதுவும் இந்திக்காரன் பேசிட்டான்னா இன்னும் ரொம்ப நேரம் பேசுவோம். தெரியாமையே அவன் நிறைய பேசுவான், நானும் பேசுவோம்னு வச்சுக்கோங்க.
ஒருத்தர் 2 மணி நேரம் பேசுவார். ஒரு யாராவது தொலைபேசி வந்தாக்க அவர் 1/2 மணி நேரத்துல போனை வச்சுட்டாரு. அவர் மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னங்க எப்பவும் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பேசுவீங்க, 1/2 மணி நேரத்துல வச்சுட்டீங்களே? இல்ல ராங் காலு. ராங் காலையே 1/2 மணி நேரம் அவர் பேசியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. இப்போ முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா மரியாதை ரொம்ப முக்கியம். மரியாதைன்னு கேட்டீங்கன்னா நாம சில நேரங்கள்ல பிச்சைக்காரனை கூட மரியாதை இல்லாம பேசுறது உண்டு. அப்போ மரியாதை இல்லாம நம்ம பேசணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அவமானம் தான் கிடைக்கும். ஒரு பெரிய புலவர் ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி சோறு இங்க எங்க விற்கும் அப்படிங்கிறார். அவர் என்ன கேட்டுக்கணும்னா, அவர் பெரிய தமிழ் அறிஞராக இருந்தாலும் அந்த தமிழ் அறிவோட கேட்டிருக்கணும். அவர் என்ன சோறு எங்க விற்கும்னோடனே அந்த பையன் என் பசங்க மாதிரி போல தொண்டையில விற்கும். அது ரொம்ப அவமானப்பட்டதா இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் போய் ஒருத்தருக்கு கேட்கிறாப்புல, தர்மராசா எல்லாரும் இருந்தா போடுங்க. அவன் கொஞ்சம் டீசெண்டா இருக்கான், அதனால அவர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். உன்னை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரியே தெரியலையே, நீ பிச்சை எடுக்கிறியே. அப்ப அவன் சொல்றான், உங்களை பார்த்தாலும் தர்மராசா மாதிரியா தெரியுது. நான் சொல்லல, உங்களை பார்த்தா தர்மராசா மாதிரியா தெரியுது. அதனால இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, இருந்தா போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாரு. ஒரு மனைவிங்க நகைச்சுவை தான். எப்பவுமே மனைவிய கணவனை சாமி கடைக்கு போயிட்டு வாங்க, சாமி இதை எடுத்து வைங்க. நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா மனைவி கணவனை சாமி சாமின்னு கூப்பிடுறாங்க, இதை விட உயர்ந்த மனைவி எங்கேயாவது கிடைப்பாங்களா அப்படின்ட்டு கேட்கிறாரு. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, சாமி நான் அவர் பேரு, அதை சொல்லிதான் நான் சாமி சாமின்னு கூப்பிடுறேன், நீ ரொம்பலாம் பெருமைப்படாதீங்க அப்படிங்கிற. இப்ப இந்த மரியாதை இந்த மாதிரி தான் கிடைக்கும் போல. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நகைச்சுவை உணர்வு இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருமண வீட்டுக்கு ஒருத்தர் போறாரு. செருப்பு தொலைஞ்சு போச்சு. செருப்பு தொலைஞ்சு போச்சுன்னா நமக்கு என்ன கோபம் தானே வரும். அந்த நகைச்சுவை உணர்வு இருக்கிறவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஓரமா நிக்கிறீங்க, என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்லைங்க, உள்ள ஒரு ஜோடி சேர்ந்தது, வெளியே ஒரு ஜோடி காணாம போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதாவது நல்ல நகைச்சுவை இருக்கிற கணவன் இலையில முடி இருந்தா கணவன் மனைவி கிட்ட கோபப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கணவன் என்ன சொல்லியிருக்காப்ல, முடி இருக்குங்கிறத பொண்டாட்டிட்ட சொல்லணும், கோபப்படக்கூடாது. எப்படி சொல்லலாம்? சுதாகர் தெரியும். இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகாக இருக்கிறது, ஒரு தலையில் இருந்தாலும் அழகாக இருக்கிறது. இப்படி மணமேடையில மணமகனுக்கு கிடைக்கிற கடைசி எச்சரிக்கை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது என்ன சொல்லுங்க பாப்போம். அது பொண்ணை கூப்பிடுங்க, அதுதான் ஒரு மணமகனுக்கு கிடைக்கிற மிக கடைசியா கிடைக்கிற எச்சரிக்கை. அந்த பொண்ணு வர்றதுக்குள்ளார ஓடனா உண்டு, இல்லைன்னா முடிஞ்சுட்டு கிடையாது. எப்பொழுதுமே நல்லது லேட்டா தான் புரியுங்கிறாங்க. நல்லது உடனே புரியாது, லேட்டா தான் புரியுங்கிறாங்க. ஒருத்தன் என்ன சொல்றான், என் முதல் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, அப்புறம் ஏன்டா 2வது கல்யாணம் பண்ண, அதுக்கப்புறம் தானே அது தெரிஞ்சுது. அப்ப அது முதல்லயே புரிஞ்சிருந்தா 2வது கல்யாணமே பண்ணிருக்க மாட்டான் இல்லையா? அந்த மாதிரி இந்த வெறுப்பு பேச்சு குடும்பத்துல என்ன நமக்கு கொடுக்கும்னா, நமக்கும் வெறுப்பை தான் கொடுக்கும். ஒரு மனைவி என்ன சொல்றாங்க, எங்க காக்கா கத்துது, உங்க அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன். அப்ப மனைவி சொல்றாப்புல, எங்க காக்கா கத்தட்டும், காக்கா கத்தனா எங்க அம்மா தான் வரணுமா, உங்க அம்மா வரமாட்டாங்களா, உன் தம்பி வரமாட்டானா? இல்ல, எவ்வளவு விரட்டினாலும் அது போக மாட்டேங்குது.
அப்போ அந்த கணவன் யோசிக்கிறார், நம்ம வெறுப்பேற்றிட்டாப்ல. அதே மனைவி சாயந்தரம் கேட்கிறாப்ல, ஏங்க சொர்க்கத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போமா அப்படின்னு கேட்கிறாப்ல. நிச்சயமா வாய்ப்பே இல்லை. ஏங்க அப்படி சொல்றீங்க? நம்ம 2 பேரும் ஒன்னா இல்லாததுனால தான் அதுக்கு பேரே சொர்க்கம். அப்போ வெறுப்பு பேச்சு என்னத்தை கொடுக்கும்னா வெறுப்பை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நியாயம் யார் பக்கம்ங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும் குடும்பத்துல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலான கணவர்கள் தான் சரி, குழந்தை இல்லைன்னா கூட என்னன்னு கேட்டீங்கன்னா தன் பக்கம் கூட தவறு இருக்கலாம், ஆனா பெண்ணை தான் குற்றம் சொல்கிறார்கள். அதனால ஒரு கணவனுக்கு வந்து மனைவிக்கு காது கேட்கலன்ற ஒரு எண்ணம். அதனால மருத்துவர்கிட்ட போய் சொல்றாப்ல, என் மனைவிக்கு காது கேட்கல, அதனால அவர் அழைச்சிட்டு வர்றது எப்படின்னு தெரியல, நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாப்ல. அப்போ அந்த மருத்துவர் ஒன்று சொல்றாரு, அவங்களுக்கு காது கேட்கலன்னா நீங்க வாசல்ல போய் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேளு, பதில் வருதான்னு பாரு. காது கேட்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுங்க. கொஞ்சம் கதவை திறந்து ஹாலில் போனவொடனே இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேளு. அடுத்தது கொஞ்சம் கிட்டங்க போய் இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேளுங்க. ஒரு 4 இடத்துல கேட்டுட்டு 5வது இடத்துல கிட்டங்க போய் அவங்க கேட்டு அவங்க எப்ப கேட்கிறாங்க அதை வந்து சொல்லுங்க, நான் வைத்தியம் பண்றேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இவரு கேட்டை திறக்கும் போது என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்கிறாரு, பதில் கிடைக்கல. கதவு திறந்து உள்ள போகும்போது கேட்கிறாரு, பதில் கிடைக்கல. 4வது தடவை கேட்டு 5வது தடவை போய் மனைவி கிட்ட போய் கேட்கிறாரு, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டனே பதில் சொல்ல மாட்டேன். ஏங்க நான் 5 தடவை சொல்லிட்டேன், உங்களுக்கு கேட்கல, நான் என்ன பண்றது? இப்படி எந்த பக்கம் தப்பு இருக்குங்கிறத புரிஞ்சிக்கலனாலும் பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றான், எப்ப பார்த்தாலும் 50 கொடுது 100 கொடுது தொல்லையா போச்சு, டெய்லி வந்துடுறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு பக்கத்துல இருக்கிற சொல்றான், இல்ல எனக்கு கேட்காதன்னு சொல்லிட்டு போன, அது எப்படி கொடுத்தது இல்லைன்னு சொல்ல முடியும். இப்படி கூட பார்த்துட்டு யாருனால பிரச்சனைன்னு தெரியாம போயிடுறது உண்டு. அதனால தப்பு யார் பக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மகிழ்ச்சியாக வாழ்வது, நாணயமாக வாழ்வது, யார் பக்கம் தப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது, அறிவாளித்தனத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது கூட மகிழ்ச்சியை உருவாக்கும் என்று சொல்லி, இந்த பட்டிமன்றத்தில் நான் இந்த தலைப்புக்குள் வராததுக்கு காரணம், மீண்டும் வருவேன், நடுவே வருவேன். ஏன்னா இவங்க பேசுறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் தீர்ப்பு சொல்ல போறேன். அதுக்கு முன் இவர்களை அழைப்பதற்கு முன் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை வச்சிருந்தாரு, வெள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு அடிக்கடி வந்துட்டு போறான், பேரம்தான் வீட்லயும் தொல்லை, இங்கேயும் தொல்லை. அதாவது என்னுடைய பொழுதுபோக்கே என்னுடைய பேரன்கள் தான். இப்போ வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் வந்து முதலில் மருமகளே மகிழ்ச்சியை தருகிறார் என்ற அணியின் சார்பாக அழைக்க போவது. அழைக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு BCA பட்டதாரி, இந்த துளிர்த்தெழு மன்றத்தின் தலைவராக இருக்கிறார். படிப்படியாக ஒவ்வொரு செயலையும் செய்து இன்று தலைவராக உயர்ந்து நிற்கிறார். அது மட்டுமல்ல, மருத்துவத்துறையில் பயோமெடிக் டிவைசஸ் 8 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர். அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்லே இவர் தான் டாப்பரா இருந்தார். அப்படி படிப்பிலும் உயர்ந்து, வாழ்விலும் உயர்ந்து, இந்த மன்றத்திலும் உயர்ந்து நிற்கும் கோகுல் அவர்கள் எப்படியெல்லாம் மருமகளை உயர்த்த போகிறார் என்பதை மருமகளும் மகன்களும் இப்போது பார்க்க போகிறார்கள். வாங்க கோகுல். அதற்கு முன்பு நாமே ஒரு நேரத்தை முடிவு செய்து கொண்டால் நல்லது. அதாவது 10 நிமிடங்கள், 10 நிமிடம் முடியும் போது நான்
பெல் அடிப்பேன். பெல் அடித்த உடனே முடிச்சுக்கோங்க நான் சொல்ல. நான் வந்து அந்த 10 நிமிடம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் பெல்லு. நீங்க அதற்கு மேலும் உங்கள் பேச்சை சுருக்கி கொண்டு முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புதுச்சேரி மன்றம் சென்னை சிவிஜே கிங்ஸ் இணைந்து வழங்கும் புதுச்சேரி மன்றம் மற்றும் தேசிய சென்னை சிவிஜே கிங்ஸ் இணைந்து வழங்கும் 100வது சந்திப்பு மற்றும் சிறப்பு பட்டிமன்றத்தில் மதிப்பிற்குரிய நடுவர்கள் முன்னிலையில் பேசுவதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை அனைத்து உறுப்பினர்களையும் பொறுப்பாளர்களையும் வணங்கி இன்று மிக முக்கியமான ஒரு கடினமான ஒரு கேள்விக்கு நடுவில் போயிருக்கோம். வீட்டில் பெரியவர்களை பெரிதும் கவனிப்பது மருமகளா மகனா? மகள்களே மருமகளே என்று இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். எதனால உங்களுக்கு தோணுனா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். ஒரு வீட்டுல தன்னையும் காப்பாத்திக்கிட்டு தன்னோட கணவனையும் காப்பாற்றி அவருடைய பெற்றோர்களையும் காப்பாற்றி தான் பெற்ற பிள்ளைகளையும் காப்பாற்றி ஒரு குடும்பத்தை வழிநடத்திட்டு போறது மகனை விட மருமகள் தான் அதிகம். இது இங்க மேலாம் எல்லோரும் ஒட்டுக்கூடிய ஒரு உண்மைதான். எதனால அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ டர்மிங் மற்றும் ஒரு இந்தியா ஒரு தன்னார்வ இந்தியாவில் உள்ள ஒரு தன்னார்வ நிறுவனம் வந்து ஒரு சர்வே நடத்திருக்காங்க. அந்த சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா, மகன்களை விட வீட்டில் உள்ள முதியோர்களை, அதாவது மாமனார் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லோரும், அதாவது ஒரு உதவி தேவைப்படக்கூடிய வயதில் உள்ள முதியோர்களை பெரிதும் பாதுகாப்பது, அவங்களை கவனிப்பது அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா மருமகள் தாங்க. கிட்டத்தட்ட 68 விழுக்காடு மருமகர்கள் தங்களுடைய மாமனார் அதோடைய கணவனுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. மகன்களை கம்பேர் பண்ணா வெறும் 51 பேர் தான் பார்த்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்கள மிகவும் பெருமை பார்த்துக்கிறது மருமகள் தான். இன்னைக்கு மகன்களை பெருமை பற்றி பேச இங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு கேள்வியோட என்னோட உரைய ஆரம்பிக்கிறேன். மகனா இருக்கிற 2 பேருக்கும் ஒரு மகள்கள் இருக்கிறாங்க. அந்த மகள்கள் நாளை ஒரு வீட்டிற்கு போய் மருமகளால் பேரை காப்பாற்றுறாங்க அப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கிட்டு உங்க உரைய தொடர்ந்த மாதிரி கேட்டுக்கிறேன். ஐயா, இப்போ நடுவர் அவர்களே, பொதுவாக ஒரு பழமொழி இருக்குங்க. மாமியா வளர்ச்சா மண்குடம், மருமக வளர்ச்சா பொன்குடம். நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டதுதான். பொதுவாகவே ஒரு மாமனார் சண்டை வந்துச்சுன்னா மருமகளை சொல்லுவாங்க, எங்க மாமியாரு இப்படி சொல்லிட்டாங்க, நான் ஒரு சின்னதான் பண்ணேன், அதை போய் பெருசா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாகவே ஒரு தப்பான கருத்தா நான் நினைக்கிறேங்க. இப்போ வலைதளங்கள்ல நான் படித்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்ட ஒரு புதுமொழி ஒன்று இருக்கு. அதை உங்களோட பகிர்ந்துக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. மாமியார் உழைத்தால் மண்குடம், மருமகள் உழைத்தால் பொன்குடம். அதாவது ஒரு கிராமத்தோர் அதாவது
உழைச்சால் சொல்றாரு. உடைத்தால் இல்ல, உழைச்சா. மாமியார் உழைச்சா மண்குடமா, மருமக உழைச்சா பொன்குடமா. அதாவது இது கோகுல் புது பழமொழி. ஐயா அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் ஐயா, அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒரு விவசாய குடும்பம் இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஒரு வீட்டுல அவருக்கு ஒரு மகன் இருக்காங்க. மாமியார், மருமகன், எல்லாம் அப்பா, பையன் எல்லாம் சேர்ந்து உழைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க முன்னேறினா, அவங்க கஷ்டப்பட்டா வெறும் ஒரு மண்குடம் அளவு தான் உயர முடியும். அதுவே அந்த வீட்டுக்கு வர மருமகள் அவருடைய அறிவையும் பயன்படுத்தி உழைத்தால் அந்த குடும்பம் பொன்குடமா மாறும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல ஒரு குடும்பம். அவருடைய மகனுடைய அம்மா ஒரு சின்ன நிறுவனம் வச்சிருக்காங்க. அவங்களும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, அவங்களால அந்த இண்டஸ்ட்ரியில நிற்க முடியல. அவங்களுக்கு ஒரு மருமகள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து திரும்பி அந்த நலிவிழுந்த தொழில் தொடங்குறாங்க. புது புது டிசைன்களை அவங்க மூலியமா மறுபடியும் கொண்டாந்து அது நல்லா வளர்ச்சி அடைந்து இப்போ ஒரு வெற்றிகரமாக ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு வீட்டில் மகன் மட்டும் உழைத்தால் மட்டும் போதாது, மருமகளும் சேர்ந்து உழைத்தால் தான் இந்த நவீன காலத்திற்கு வர முடியும். அது இங்க இருக்கிற எதிர்த்தரப்பு 2 பேருக்குமே அது பொருந்தும் நான் நம்புறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லா காலத்திற்கும் சரி, மருமகளும் சேர்ந்து உழைத்தால் மட்டும்தான் இப்பெல்லாம் நம்ம சர்வே பண்ண முடியும். அதை எங்கள் அனுப்பு தரவர்கள் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. புறமையா சில பேர் இங்க என்னை கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கோகுல் வந்து இன்னும் கல்யாணமே ஆகலை, இப்பயே மேடையில வந்து மருமகள் வந்து உழைக்கணும்னு சொல்றீங்க. பெரியவர்களை கவனிக்கிறது தான் சொல்றாங்க. உழைச்சாதான் கவனிக்க முடியும் இருக்கீங்களா? ஏன் நீங்க பொதுவாகவே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ மகனும் உழைக்கிறாங்க, மருமகளும் உழைக்கிறாங்க. ஆனா அதை பெரிதும் பாதுகாக்கிறது, பேணி காக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா மருமகள் தாங்க ஐயா. என்னைக்காவது ஒரு மகன் உங்க வீட்டுக்கு 6 மணிக்கு மேல வந்தாலோ, இல்லை 7 மணிக்கு 8 மணிக்கு வந்தாலோ, எந்த தாய் தந்தையும் அவனை பார்த்து எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்கறத விட, ஒரு மருமகள் லேட்டா வந்தாங்க அப்படின்னா அதுக்குள்ள அப்போசிஷன் அதிகமையா. இருந்தாலும் பணியையும் பார்த்து, தன் பிள்ளைகளையும் பார்த்து, அவருடைய பெற்றுக்கொள்ளையும் பார்த்துக்கிறது மருமகள் தாயா. அதனால இங்க சொல்றோம், மருமகளும் சேர்ந்து உழைத்தால் பொன்குடம் அப்படின்னு. அது வந்து வெறும் வருமானம் மட்டும் இல்லைங்கய்யா, அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்யறது. அதாவது சொல்லணும்னா, கரெக்டா சொல்லணும்னா, ஒரு பெரியவர்களை ஒரு முதிர்களை அவர் பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு 4175 ரூபாய் தேவைப்படுது ஒரு மாதத்துக்கு சராசரியா. அந்த சராசரி அமௌண்ட்டை பார்த்துக்காதனால முதியோர்கள் இன்னைக்கு அதிகமாயிருக்கு. அதுக்கு ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அதைப்படி பார்த்தோம்னா வெறும் 11% மகன்கள் மட்டுமே தன்னுடைய பெற்றோர்களை நல்லா கவனிச்சிருக்காங்க. நீங்க சொல்லலாம், மாமியார் மருமகள் வந்து கூட தனி கொடுத்தவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் இப்போ வந்து ஓல்டேஜ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு. ஐயா நீங்க நல்லா சிந்தித்து சொல்லுங்க. இதை வந்து நான் பொதுமக்களுக்கும் சரி, சபையினருக்கும் சரி, எதிர்த்தரப்பு அமைப்புகளுக்கும் ஒரு கேள்வியா வைக்கிறேன் ஐயா. நீங்கள் பெற்ற மகள் தன்னுடைய பிள்ளைகள், கணவர் முன்னேற்றத்திற்காக தனி குடுத்தனம் போய் இல்லை வெளிநாடு போய் முன்னேற இருந்தா அதை நம்ம வந்து புத்திசாலித்தனம், முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுவே ஒரு மருமகள் தனியா போனா அதை நம்ம கொடுமையா பார்க்கிறோம். அது என்னங்க நியாயம்? உங்களுக்கு வந்தா தக்காளி ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்களா? உங்க மகள் செய்யறா நியாயம், அதுவே இன்னொரு வீட்டார் பெண் வந்து ஒரு மகள் செஞ்சா அதை தப்புன்னு சொல்லி பேசுறாங்க. ஒவ்வொரு மருமகளும் தன்னுடைய பெற்றோர்களை போலதான் நம்ம அவங்க கணவருடைய பெற்றோர்களையும் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், ஒரு நெருக்கமான ஒரு சம்பவத்தை நான் இந்த சபைக்கு எடுத்து வைக்கிறேன். டெல்லியில ஒரு இஸ்லாமிய குடும்பம், அவர்களுக்கு 3 மகன்கள். 3 மகன்களையும் நல்லா கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, நல்ல சொத்து பத்திரம் சேர்க்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க. கடைசியில அவருடைய தந்தை வயதறிகிறார், அவங்க அம்மா பார்வை இருக்கிறாங்க, அவங்களால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரை அவருடைய மிக முக்கியமான கடமையாக நினைக்கிறது, அவங்களுடைய வாழ்நாள் சாதனையாகவும் முக்கிய குறிக்கோளாக நினைக்கிறது மெக்கா மதீனா பயணம். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டவங்க தான். ஸோ அவங்க வந்து முக்கியமாக நினைக்கிறது வந்து ஒரு பயணத்துக்கு தான்.
அந்த பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது மகன்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்குன்னா, அப்பாவுக்கு நல்லா நடக்க முடியுது, அவருக்கு நான் செலவு பண்ண ரெடி, அவர் போயிட்டு வரட்டும். அம்மாவுக்கு கண்ணு தெரியல, என்ன பண்ண முடியும், எதுக்கு வேஸ்டா அவன் அனுப்பணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த வீட்டு மருமகள் தானாகவே முன் வந்து தன்னுடைய நகைகளையும் சரி, அவங்க வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்த பொருட்களையும் சரி தன்னோட கணவருக்கு கொடுத்து அறிவுறுத்தி, நீங்க செய்யுங்க, அவங்க பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்து திருப்பி விடுறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள வெற்றிகரமா மெக்காமதின பயணத்தை முடித்து திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுவும் சாதாரண நிலையில் இல்லை, கண்ணு தெரியாத தன்னோட மாமியார தன்னுடைய தோல்ல சுமந்து எடுத்து கூட்டு போயிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மகனால நினைச்சா எவ்வளோ வசதியான எழுதி பண்ண முடியும். ஆனா ஒரு மருமகள் தான் ஒரு மாமியாருடைய உணர்வை புரிந்து அவங்களுடைய தன் தாயா மதித்து அவங்களுடைய இறுதிக்கட்ட உச்சகட்ட ஆசையை நிறைவேற்றிருக்காங்க. இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் மகன்கள் எப்படி இருக்காங்கன்னு. இப்போ நம்ம எல்லோரும் சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயம் 2K கிட்ஸ். இந்த 2K கிட்ஸை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கே தெரியுங்க. மகன்கள், எனக்கு ஆடம்பர பைக்கு தான் வேணும், எனக்கு ஆசைப்பட்ட பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அது இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எத்தனையோ மகன்கள் தன்னுடைய தாய் தந்தையிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து சொத்தை எழுதி கொடு, பைக்கு வாங்கி கொடு, நான் இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்ற மிரட்டல்கள் யாரிடம் இருந்து அதிகமாக வருது நீங்க பார்த்துக்கலாம். எந்த மருமகளாவது என் மாமியார் கூட தாங்க முடியல, நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு எழுதுறது அதிகமா, இல்லை அப்பா அம்மாவுடைய சொத்து எனக்கு வேணும்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிற மகன்கள், மிரட்டக்கூடிய மகன்கள், தற்கொலைங்கிறத விட மிரட்டல் இருக்கிறது மகன்களே. இதுவும் இந்த நவீன உலகத்தை நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆடம்பர ஆசைகளும் சரி, அது அந்த ஆடம்பர ஆசைகளுக்காக பெற்றோர்களையும் சரி வீட்டில் உள்ள பெரியவர்களையும் சரி பெரிதும் அவமதிப்பது மகன்கள் தானே. அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, இப்போ உதாரணமா ஒரு ஊர்ல நீங்க வந்து ஒரு பையன் இருக்கான்னு எடுத்துப்போம். அந்த பையன் வந்து கொஞ்சம் அடாடுத்தனம் பண்ணிருந்தான்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாரும் பொதுவாக சொல்றது என்ன, ஏப்பா உள்ள இப்படி சும்மா சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கானே, அவனுக்கு ஒரு கால் கட்டு கால் கட்டு போடக்கூடாதாப்பா, என்னப்பா அப்படி பண்ற அப்படின்னா உடனே நம்ம பெரியவங்க எல்லாம் ஒரு மருமகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எதனால மருமகளை கொண்டு வராங்க, தான் கடமையிலிருந்து தன் மகனும் தவறுகிறான், மேலும் நம்மளுடைய பேச்சையுமே அவன் மதிக்க மாட்டான், ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் எந்த விதத்தை முன்னேற போறான்னு ஒரு பெற்றோர்களுக்கு பயம் வரும்போது அவங்களுடைய நம்பிக்கையை கொடுக்கிற விதமா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மருமகள் தாங்க. ஐயா கடைசியா ஒரு சந்தேகம், ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகாததுனால திருமணம் ஆகணுங்கிறதுக்காக மருமகளே சொல்றீங்க, ஒரு சந்தேகம். நல்ல கேள்விதாயா. அதுக்கு நான் பதில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஐயா பட்ட அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, படுற அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தவனுக்கு படிச்சு புரியறதோட அவன் அனுபவத்துல புரிந்தாவே ஆழமா புரியும். அப்படி நான் பார்த்து வியந்த மருமகள் என் அன்னை. ஒரு முக்கியமான குடும்பத்துல கூட்டு குடும்பத்துல பிறந்து ஒரு மருமகளா தன் பெற்றோர்களையும் சரி மற்றவர்களையும் சரி எப்படி மதிக்கணும், சொந்த பந்தங்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு நான் பார்த்து வியந்த ஒரு உண்மையான உதாரணம் என் அம்மா தான். ஸோ எனக்கு அனுபவம் இல்லைனாலும் என்னுடைய தாய் மூலியமான சொந்த கற்றுக்கொண்ட அறிவும் இதுவும் என்னை இந்த அளவுக்கு வந்து பேச வச்சிருக்குன்னு சொல்லி வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி. மருமகளே இல்லைனாலும் தன் அம்மா மருமகளாக செய்த சேவைகளை எல்லாம் சொல்லி மருமகளே என்று பேசுகிறார். அடிக்கடி மகன்கள் மாதிரி பிரச்சனை பண்றாரு. அதாவது அடுத்து வந்து நான் வந்து அழைக்க போவது ஒரு சின்ன நகைச்சுவை சொல்லிட்டு அடுத்தால கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். மகன் வந்து வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, கோகுலுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். அம்மா வந்து என்ன சொல்றாங்க, உன் பொண்டாட்டி வந்து ரொம்ப தொல்லை பண்றா, என்ன அசிங்கமா பேசுறா
அவளை இன்னைக்கு உண்டு இல்லை, நீ கேட்குறியா இல்லை நான் வீட்டை விட்டு வெளில போட்டோமா அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு அம்மாவும் வேணும், பொண்டாட்டியும் வேணும். என்ன செய்யறது? நடிக்கணும். நடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த கணவன் வந்து நல்ல நடிப்பு திறன் உள்ளவன். அவன் என்ன செய்யறான், அப்படியே அவன் சொன்னா அவளை இன்னைக்கு என்ன பண்ற பாரு அப்படின்னு வேகமா கையை பிடிச்சி பெட்ரூம் உள்ளார கூட்டு போறாங்க. கூட்டு போய் கதவுக்கு வெளியில யார் இருக்கா, அவங்க அம்மா இருக்காங்க. இவன் என்ன செய்யறான், அங்க பொண்டாட்டியை உள்ள கூட்டு போனான். ஆனா போட்டு சாத்துன்னு சாத்துறான். பொண்டாட்டி இல்லை, அங்க ஒரு தலான இருக்கு. அதுல இனிமே செய்வியான்னு அடிக்கிறான். அவன் மனசுக்குள்ளார என்ன நினைப்புன்னா, வெளியில தன் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த தலகாணியை அடிச்சதுலயே மாப்பிள்ளைக்கு வேர்த்து போச்சு. அப்படியே கதவை திறந்து வெளியில வந்து அந்த வேர்வையை அப்படியே வழிச்சு விட்டுட்டு, அம்மா நீ கவலைப்படாத, இனிமே அவன் விஷயத்துல தலையிட மாட்டான். இப்ப அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீயாவது வித்தியாசமா இருப்பேன்னு நினைச்சேன்டா, நீயும் உங்க அப்பா மாதிரியே தான் இருக்க. இது வந்து தொட்டு வர விஷயம். இது வந்து அப்பாவில இருந்து மகன்ல இருந்து பேரன் வரை தொடர்ந்து இப்படித்தான் வாழ வேண்டியது இருக்குது. சரி, நம்ம சுந்தர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அப்படி நடிக்கக்கூடிய ஆற்றல் மகன்களுக்கே இருக்கா, மருமகளுக்கு இல்லையே? அது ஏன் அப்படிங்கிறத சாதாரண மனிதன் சொல்வதை விட ஒரு MBA பட்டதாரி, அதுவும் சாப்ட்வேர் துறையில் 15 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர், மண்டல பயிற்சியாளராக இருக்காரு, ஜேசிஸ் அமைப்பில் மிக சிறந்த பயிற்சியாளராக இருக்காரு, ஓசூர் லேக் சிட்டி ஜேசி அமைப்பின் துணை தலைவராக இருக்காரு, இந்த துளித்தெழு மன்றத்தின் துணை தலைவராக இருக்காரு, பல பட்டிமன்றங்களை பார்த்தவர், பேசும் ஆற்றல் பெற்றவர், சிறந்த சிந்தனையாளர், தொடர்ந்து பட்டிமன்றத்தில் துளித்தெழுந்து உயர்ச்சத்தை தொட வேண்டும் என்று ஆசைப்படும் சுந்தர் அவர்களை அழைத்து மகிழ்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மாலை வணக்கம். நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு. நம்ம கோகுல் நல்லா ஆரம்பிச்சார். எனக்கு அதே சந்தேகம் தான். கல்யாணம் ஆகாதவர், அதாவது ஒரு சொல்லுவாங்க, பல்லு வலியும் தலைவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். தம்பி, இது ஜல்லிக்கட்டு அடக்கிற மாதிரி, மருமகளை வச்சு அடக்கிறது ஜல்லிக்கட்டு அடக்கிற மாதிரி. நீ டிவியில மட்டும் தான் பார்த்துருக்க, இன்னும் ஆட்டம் வேற மாதிரி. ரணபூமி அதுல ஆடுறது ரொம்ப கஷ்டம். அது தம்பிக்கு இன்னும் வரல. அப்புறம் தம்பி நிறைய சொன்னாரு, எங்க அம்மாவை தான் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு, எங்க அம்மா வச்சுதான் கத்துக்கிட்டேன். நீ உங்க அப்பாட்ட தனியா கேட்டுக்கணும், அவர் என்ன கஷ்டப்பட்டாரு அப்படின்னு அப்பாட்ட கேட்டா அவர் இந்த கதையை சொல்லியிருப்பாரு. வெளியே இருந்து பார்க்க வேற கதையெல்லாம் இருக்கும். அப்புறம் சொன்னாரு, கால் கட்டு போடுங்க, கால் கட்டு போடுங்க. தம்பி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இது அந்த கால பழமொழி. மனைவி அமைவதெல்லாம் அவங்க அம்மா வளர்த்த விதம். இது இந்த காலத்து பழமொழி. கால் கட்டு போடுறேன், கால் கட்டுங்க போடுறேன்னு முதல் மரியாதை படத்துல வர வடிவுக்கரசி மாதிரி வந்தா வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். இதெல்லாம் அனுபவம், பார்த்தெல்லாம் பண்ண முடியாது, பட்டாதான் தெரியும். அதாவது சுந்தர் கோகுல் கூட என்கிட்ட சொன்னாரு, நிறைய பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. அதுல என்ன சிக்கல்னா, அவர் பார்க்குற பொண்ணையெல்லாம் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அப்பதான் நான் ஒரு நாள் ஒரு ஐடியா சொன்னேன், நீ உங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணை பாரு, அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. எங்க அம்மா மாதிரி பொண்ணை பார்த்தா எங்க அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னு. இது வந்து அவருடைய சிக்கலை வந்து நம்ம தான் தீர்த்து வைக்கணும். நீங்க சொல்லுங்க. அதாவது தலைப்பு வந்து என்னன்னா, பெரியவங்களை யார் கவனிக்கிறா அப்படின்னு. கவனிப்புனா என்ன? கவனிப்புனா என்னன்னா, நல்லா பந்தி பரிமாறி அவங்களை எப்பயும் கூட இருந்து நல்லா சாப்பிட வச்சு சந்தோஷப்படுது, அது இல்லை. கவனிப்புன்றது திருவள்ளுவர்
உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தீயினால் சுட்ட பின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவாடு. அவங்கள சுடு சொல் சொல்லக்கூடாது. இது சுடு சோறு தான் போடுறது இல்லை, ஆனா சுடு சொல் சொல்லக்கூடாது. மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தைகளை மகனும் மருமகளும் சொல்லக்கூடாது. மகனையுமே சொல்ல மாட்டான், மருமகள் அது விதிவிலக்கு, அது சொல்லக்கூடாதுன்றது தான் எங்களோட இது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பெரியவங்களை கவனிக்கிறது பிள்ளைய கவனிக்கிறது இல்லை. பொண்டாட்டி சொல் பேச்ச கேட்டு மகன் தனி கொடுத்து நான் போயிடுறான். நான் ஜெர்மனிக்கு போயிருந்தப்ப ஒரு சின்ன பக்கத்து, நான் ஒரு தமிழர் வீட்டில் தங்கியிருந்தேன். அவர் சொன்ன கதை ஒண்ணு மனசை ரொம்ப கஷ்டப்படுது. அதாவது ஜெர்மனியில 16 வயசு 17 வயசு ஆயிடுச்சுன்னா பசங்களாம் வெளியே போயிடுவாங்க. அப்பயே வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைபண்ட் கொடுக்குது, ஒரு ஊக்கத்தொகையா தருது இளைஞர்களை முன்னேற்றணும். அப்படி வெளியே போறதுனால பெற்றவங்க தனியா ஆயிடுறாங்க. அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சுத்தமாவே வரமாட்டாங்க. சாப்பிடுனா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஞாயிற்றுக்கிழமை வரலாமா, அம்மா அப்பாவோட சேர்ந்து சாப்பிடலாமா, அப்பாயின்மெண்ட் வாங்கணும், பெற்றவங்களோட உட்காந்து. அப்படி இருந்த சம்பவத்துல ஒரு பக்கத்து வீட்டுல 3 நாளா கதவு திறக்கல. ஒரு கெட்ட ஒரு ஸ்மெல் ஒன்று வருது. 4வது நாள் அவங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்து வந்து கதவை உடைச்சு பார்க்கும்போது அந்த வயசான தம்பதி இறந்து 4 நாள் ஆகுது. நடுவர் அவர்களே, இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். என்னன்னா, வராம இருக்கிறது தப்பு இல்ல, 4 நாளா ஒரு போன் கூட பண்ணல. பெத்தவங்க இருக்காங்களா? இன்னைக்கு இருக்கிற நான் ஒரு அவசர உலகத்துல எல்லாரும் வேற வேற ஊர்ல தான் இருக்கோம், எல்லாம் வேற வேற இடத்துல வேலை பார்க்கிறோம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு போன் பண்ணி சாப்பிட்டியா நல்லா இருக்கேன்னு கூட கேட்காம 4 நாள் இறந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறாங்கன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பெத்தவங்களை. அது ரொம்ப முக்கியம். 2வது மருமகன் நல்லவன், நல்லா பார்த்துக்கிறான், அப்படி இப்படின்னு நம்ம கட்சி எதிரணி சொல்ற வந்திருக்காங்க. நான் சொல்றேன், ராமாயணம் மகாபாரதம் ஏன் ஆரம்பிச்சிச்சு? எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? மகன் இருந்து ஆரம்பிச்சிச்சு, மகன் இருந்து ஆரம்பிச்சு, மருமகன் இருந்து தான் ஆரம்பிச்சு. அது கதை எல்லாருக்குமே தெரியும், நல்லதேங்கால் கதை வரையும் தெரியும், மருமகள்னாலதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்புறம் நம்ம இவர் சொன்னாரு, நீங்க உங்க மக தானே, உங்களுக்கு ஒரு மக இருக்கு, எதிரணியில இருக்க 2 பேருக்கு மகள் இருக்கு. மகளை பத்தி எந்த தந்தையும் குறை சொல்வது இல்லை, ஏன்னா அது மகளா இருக்கும் வரை. அது நாளைக்கு மருமகள் ஆகும் போத கதையே. நடுவர் அவர்களே, கல்யாணம் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம்? பசங்களுக்கு என்ன சொல்றோம்? பொண்டாட்டிய நல்லா பார்த்துக்கோ, 4 காசு சேர்த்து வை, ஒரு வீடை வாங்கு, ஒரு லோனை கட்டு, பிள்ளைகளுக்கு படிக்க வை, இப்படித்தான் நம்ம அட்வைஸ் பண்றோம். ஆனா பொண்ணுக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்க? கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷனை கைக்குள்ள போட்டுக்கோ, மாமியாரை தள்ளி வச்சுக்கோ, மருமகளை கவனமா கவனிச்சுக்கோ, மாமியார் இருந்தா அறவே ஒதுக்கி வச்சுக்கோ, இப்பயே கண்ட்ரோல் ஃபுல்லா எடுத்துக்கோ. இது என்னைக்கு சொல்றது? கல்யாணம் ஆகுற அன்னைக்கே கொடுக்குற அட்வைஸ் தான் நம்ம நடுவர். அதனால தானே மக கூட மருமகளா மாறின உடனே டோட்டல் கதையே மாறுது. 2வது, ஒரு பையனை பெற்று வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அவனை நல்லா அவனை ஒரு நல்ல ஒய்ஃபை பார்த்து கட்டி வைக்கிறாங்க பேரண்ட்ஸ். எவ்வளவு மருமக வீட்டுக்கு வந்தவொடனே என்னங்க 25 வருஷமா உங்களை வளர்த்து ஒரு ஆளாக்கி ஒரு கம்பெனியில வேலை பார்த்து வச்சிருக்காங்க. வாங்குற சம்பளத்துல ஒரு 2000 3000 மாசம் உங்க அப்பா கிட்டே உங்க அம்மாட்டே கொடுங்க. எத்தனை மருமக சொல்றாங்க? சொல்றது கிடையாது. 1 லட்சம் ரூபாய் வந்தா 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள பட்ஜெட் இருக்கு. இதுல ஆடம்பரமான வாழ்க்கையை சிக்கனமாக மருமகள் நிறுத்துகிறாள். கோகுல் அங்கதான் ஆரம்பிக்குது, ஆடம்பரமே அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதனால மேரேஜுக்கு முன்னாடியும் மகன் தான், மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் மகன் தான். ஆனா மருமகள் தான் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு மாறுறாங்க. அப்புறமேட்டு அவர் சொன்னாரு, மரியாதை கொடுக்கிறது எப்படி அப்படின்னு. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கல்யாண மேடையில ஒரு பாட்டு போடுவாங்க, மணமகளே மருமகளே வா வா. இந்த பாட்டை எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அதுல ஒரு கடைசி ஒரு 4 லைன் வரும். தங்க நகை வைர நகை நிறந்திருக்காது, இங்கு தங்க வரும் பெண்மணிக்கு சுமை இருக்காது, பொங்கி வரும் புன்னகைக்கு குறை இருக்காது. இந்த 4வது லைன் தான் நீங்க நல்லா கேட்கணும். அதை பொழுதெல்லாம் பார்த்திருந்தால் பசி எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ வர்ற தங்க வைர நகையெல்லாம் இருக்காது, ஆனா புன்னகையோட சந்தோஷம் இருக்கும். எங்க குடும்பத்துக்கு வா மருமகளேன்னு. இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் நடுவர் அவர்களே, பொண்ணு அழைச்சிட்டு வர்றாங்க, எல்லாம் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க, சொந்தக்காரன் பூரா உட்காந்துருக்காங்க.
பொண்ணு வரும்போது பொண்ணு கூட இந்த பக்கம் அண்ணன், தம்பி, சித்தப்பா, மாமன், அப்புறம் அவங்க எல்லா குடும்பம் வர்றாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு மியூசிக், குடும்பமே வலிப்பு வந்த மாதிரி ஒரே ஆட்டம். அந்த குடும்பமே சேர்ந்து மதுரைக்கு போகாதடின்னு ஒரே ஆட்டம். அதுக்கு அந்த பொண்ணு அவ்வளவு நேரம் அமைதி. அந்த பொண்ணு மதுரைக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஆடுது. அதுக்கப்புறம் என்ன சொல்ற, தஞ்சாவூர் போகாதடி தலை பொம்மை எல்லாம் அப்படியே நிற்கும் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லுது, அதுக்கு அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியமானது, எங்கேயும் போக மாட்டேன், உன் முன்னாலதான் இருப்பேன், உன் கூடயே வருவேன்னு தான் சொல்லுது அந்த பொண்ணு. அதாவது ஒரு மருமகள் வரும்போது அந்த குடும்பம் விருட்சமாகும், மகாலட்சுமி வர்றா அப்படின்னு சொன்னது போய் இப்ப வரும்போது ஆட்டமே ஆடிட்டு தான் வருது. அதை பாக்குற மாமியார், இந்த ஆட்டம் இப்பயே ஆடுறாளே, உள்ள வந்தா இன்னைக்கு என்ன ஆட்டம் இருக்கும், அதுதான் அங்க சொல்ல வர்றது. அதுக்கப்புறம் தம்பி கல்யாணம் ஆகாதனால தம்பியை நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா மத்தவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். மருமகள் நல்லவள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது தம்பி, ரொம்ப கவனமா ஒரு எச்சரிக்கை பதிவாகவே இதை சொல்றேன். ஒய்ஃபோட சண்டை போடும் போதோ இல்ல நம்ம குடும்பத்தை பத்தி நம்ம சொல்லும் போதோ ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா ஒரு ரீல்ல பார்த்தேன், அதுல ஒருத்தர் சொல்றான், நம்ம பேச பேச ஹெச்டி குவாலிட்டியில ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கும். 7 வருஷம் கழிச்சு நம்ம ஏதாவது சொன்னோம்னா கூட கரெக்டா அதை அந்த கேசட்டை பிளே பண்ணி, நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல உங்க வீட்டுல இப்படி பண்ணாங்க அப்படின்னு. அதனால எந்த வார்த்தை சொன்னாலும் மனைவிட்ட சொல்லும்போது, நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லும்போது சிறப்பாகவும் சொல்லணும், ரொம்ப கவனமாகவும் சொல்லணும். முன்னாடிலாம் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா அவங்க மனைவி கூப்பிட்டாங்க, என்னங்க ஒரு நிமிஷம் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னங்க ஒரு நிமிஷம்னா உள்ள கூட்டு போய் ஏதோ கலந்து ஆலோசிக்க போறாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, என்னங்க அப்படின்னா இந்த விஷயம் வேண்டாம்னு அர்த்தம். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சார் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்போம், என்னங்க சார் கை தூக்கிட்டாரு, சார் நீங்க ஒரு ஆள் கை தூக்குறீங்க, எல்லாரும் மனசுலயும் அது இருக்கு. ஒரு நாள் ஒரு சின்ன சம்பவத்தோட சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் நான் வீட்டுல இருக்கும்போது ஒரு போன் வந்துச்சு, என்னது வலிக்கு விழுந்துட்டாங்களா அப்படின்னு தான் சொன்னேன். என் ஒய்ஃப் வேகமா வந்தா, என்ன சென்னது அப்படின்னா, அம்மா வலிக்கு விழுந்துட்டாங்க. ஐயோ அம்மா வலிக்கு விழுந்துட்டாங்களா அப்படின்னா, ஆமா எங்க அக்கா ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க. ஓ உங்க அம்மாவா? இதுதான் நடுவர்களே பெரியவங்களை மதிக்கிறது இல்ல சுந்தர், இப்போ விழுறது யாருங்கிறது முக்கியம் இல்லையா? இந்த உலகம் வந்து ஒரு சின்ன நகைச்சுவை தான். தாசில்தார் கிணற்றில் விழுந்து விட்டார், அவரை கயிறை போட்டு மேலே இழுத்து கொண்டிருக்கிறார்கள். 3/4 தூரம் வரும்போது யாரோ ஒருவன் கூட்டத்தில் தாசில்தாரை வேறு ஊருக்கு மாற்றி விட்டார்கள் என்று சொல்கிறார். கயிறை விட்டு விட்டார்கள். உண்மைதான், யாருன்றத பொறுத்துதான் இங்க நடக்குது. அங்க தாசில்தாரு, இங்க வந்து எங்க அம்மா. உங்க அம்மா. நடுவர்களே இன்னைக்கு தமிழ்ல விருந்து, தர்மம், தானம், பிச்சை அப்படின்னு 4 இருக்கு. அதாவது இன்னொரு தடவை சொல்லுங்க. விருந்து, தர்மம், தானம், பிச்சை. ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டா அது விருந்து, அவங்க கேட்டதுக்கு அப்புறம் போட்டா அது பிச்சை, நம்மளா தேடி போய் போட்டா அது தர்மம், யாருனே தெரியாதவங்களுக்கு கொடுத்தா அது தானம். இன்னைக்கு வீட்டுல இருக்கிற பெரியவங்க தானமும் வேண்டாம் தர்மமும் வேண்டாம். எத்தனை வீட்டுல காஃபி கேட்டு மாமனாரோ மாமியாரோ காஃபியோ சாப்பாடோ கேட்டு கேட்கிற நிலைமைக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்கு இன்னைக்கு? அத்தனை குடும்பங்கள் இருக்கு. இதே ஊர்ல நமக்கு தெரியாமே இருக்கு. நடுவர்களே, 2வது மரியாதையை பத்தி ஒன்று சொல்லிக்கிறேன். மரியாதைன்றது ஒரு வழி பாதை அல்ல, அது 2 வழி பாதை. நம்ம மரியாதை கொடுத்தோம்னா மரியாதை கிடைக்கும். இப்ப மகன் வந்து அம்மாவோ அப்பாவையோ இல்ல மாமனார் மாமியாரோ எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்துறோம். ஆனா மருமகளுக்கு அப்படி கிடையாது. அதுக்கு நம்ம டிவியில வர பல சீரியல் இருக்கு, ஏகப்பட்ட சீரியல் எடுத்துக்காட்டு இருக்கு. நடுவர்களே, செவ்வந்தி, மீனா, கயல், பொன்னி, சுந்தரி, பாக்கியலட்சுமி, இனியா, செல்லம்மா, பொன்மணி, இதெல்லாம் என்ன? எல்லாம் டிவியில வர சீரியல். ஒரே ஒரு சீரியல் பையன் பேர் வச்சாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு. அதுலயும் 3 மருமக முடிச்சிட்டாங்க. அந்த சீரியலே வேகமா முடிச்சிட்டாங்க, 3 சீரியல் வந்ததுனால. சரி, சின்ன திரை தான் அப்படி. சரி, வெள்ளித்திரை, பெரிய திரை எப்படின்னு பார்த்தா, ஊருக்கு மரியாதை, உறவுக்கு மரியாதை, கடவுளுக்கு மரியாதை, காதலுக்கு மரியாதை, மனைவிக்கு மரியாதை. ஆணுக்கு இருக்க நடுவர்களே, ஆண் பாவம் அவனுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தொடர் கூட மனைவின்னு வச்சிருக்காங்க, மிஸ்டர் மனைவின்னு வைக்கிறாங்க. எல்லாமே மனைவியை பத்தி தான். ஆமா.
நடுவர்களே கடைசி அவர் 2 விஷயத்தை சொல்லி முடிக்கிற நடுவர்களே. கிராமத்துல ஒரு கொஞ்சம் சீக்கிரமா ஒரு தந்தை மனைவி இறந்ததுக்கு அப்புறம் வேகமா இறந்துருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல தாத்தாங்கெல்லாம் வேகமா இறந்துருவாங்க. ஆனா பாட்டிங்க 80 வயசு 85 வயசு அவங்களும் உட்காந்து இடத்துல இடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும். ஆனா தந்தைக்கு மருமகளுக்கு வந்து கிடைக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இறக்குறது கடவுள். நடுவர்களே கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ஒரு காலத்துல கொடுத்த மரியாதை இந்த காலத்துல கிடையாது. அதாவது அன்று வயதை பார்த்து வந்த மரியாதை இன்று வசதியை பார்த்து வருகிறது நடுவர் அவர்களே. அது மாமியார் வீடா இருந்தாலும் சரி, தாம் வீடா இருந்தாலும் சரி, மருமகள் என்பவள் அவர்கள் வசதியை பார்த்துதான் அவர்களை நடத்துகிறார்கள் என்று வாய்ப்பு கொடுத்த இந்த மன்றத்திற்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை நண்பர்களே, பொதுவாக வந்து ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு புறப்படும் போது அந்த பெண்ணோட தாயும் தகப்பனும் கண்ணீரோடு வழி அனுப்புவது உண்டு. இப்படித்தான் நடந்தது ஒரு இடத்தில். அந்த மாப்பிள்ளை பேசாம இருந்திருக்கலாம். மாமா கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன், நீங்க ரொம்ப அழாதீங்க, நான் வந்து பொண்ணை நினைச்சு அழல, ஒன்ன நினைச்சுதான்டா அழுவுறேன். அப்பனா அந்த ரண பூமி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் நல்லா சொல்லிட்டாரு சுந்தர். பிரேமானந்த அழைக்க போறேன். அவர் வந்து சாஃப்ட்வேர் துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர். அந்த ஜீரோ சைபர் கிரைம் என்று சொல்லக்கூடிய துறையில் அசஞ்சர் நிறுவனத்தில் பணியாற்றுகிறார். JCI ஜோன் டைரக்டர் ட்ரைனிங்கா இருக்காரு. JCI வந்து நல்ல பயிற்சியாளராக இருக்காரு. அடுத்து இப்போது நேஷனல் ட்ரெயினருக்கு அவருக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது. அவருக்கு அதை அனுமதித்திருக்கிறார்கள். அடுத்த நிகழ்ச்சிக்கு அவர் நேஷனல் ட்ரெயினராக வர வேண்டும் என்று வாழ்த்தி அவரை மருமகளே என்று பேச அழைக்கிறேன். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் நனிபசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரிடையும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். அன்னை தமிழுக்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் பெருந்தகை பாண்டியன் அவர்களே, 300 மைல் தாண்டி மூச்சு முட்ட பொய் சொல்ல வந்திருக்கும் என் எதிரணி தோழர்களே, கல்யாணமே ஆகலைனாலும் வருங்காலத்துல வரக்கூடிய மருமக நல்ல மருமகளா வருவாங்கன்ற நம்பிக்கையோட காத்திருக்க எண்ணணி தோழர்களே, தொழிற்திற மன்றத்தின் உறுப்பினர்களே, JCI சென்னை சினர்ஜி கிங்ஸ் இயக்கத்தின் உறுப்பினர்களே, பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதல் வணக்கம். நம்ம சுந்தர் சொல்றத பார்த்தீங்கன்னா அப்படியே காமெடியா பொய் சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்கு. அப்படி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுந்தருக்கு நல்லா இருக்கு. ஐடில உட்கார்ந்துக்கிட்டு மொபைல்ல காலையில இருந்து நைட்டு வரையும் எல்லா சீரியலையும் பார்த்துட்டு அத்தனை சீரியலையும் பொண்ணு பேர் வச்சிருக்காங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கிறார். பொறாம. தேங்க்யூ யுவர்ஸ் ஒபிடியன்ட்லி நடுவர்கள். அதே மாதிரி பொறாமையோட உச்ச கட்டத்துல யாராவது பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நடந்து. ஏன்னா கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறத பத்தி அவருக்கு பொறாமை. ஏன் அவரே ஏச்சு ஆட வேண்டியதானே? நம்ம என்ன வேணாம் நான் சொல்றோம். இல்ல அவரு கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் அந்த ட்ரெண்ட் வரல, இப்போ வந்துருச்சுங்கிறத பார்த்துட்டு அவருக்கு வருத்தமா இருக்கு.
60ஆம் கல்யாணத்துல தான் அவர் ஆடணும். இல்ல யாருக்கு தெரியாதுன்னா மாஸ்க் கூட போட்டு ஆட சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெர்மனியில ஒரு குடும்பத்தோட கதையை சொல்லி எனக்கு ரொம்ப உருகுச்சு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? நம்ம எல்லாம் கேட்டோம். சில பேர் கண்ணீர் கூட வந்தது. அதுக்குள்ள ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த அப்பா அம்மாவுடைய மகன் அவனுடைய கடமையை தொடர்ந்து செஞ்சிருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்கும். அதனாலதாங்க சொல்றோம், மகன்கள் வந்து பெரியவங்களை சரியா பார்த்துக்கல, மருமகள் தான் சரியா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்ல வந்திருக்கோம். இங்க நடுவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். பெரியவர்களை கவனித்துக் கொள்வது அப்படின்னா நிறைய உழைக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஆமா, அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். எங்க வீட்டுல என்னுடைய நண்பர் எப்படி அவங்க அம்மாவை மாமியாரா பார்த்தாங்களோ அப்படி எங்க அம்மாவையும் ஒரு நாள் சிறந்த மாமியாரா நான் பார்த்துட்டேன். என்னுடைய அப்பாச்சி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கை கால் ரொம்ப சரியில்லாம படுத்துட்டாங்க. அவங்க படுத்த பிறகு அவங்களுக்கு டெய்லி காலையில மதியம் நைட்டு 3 வேளையும் உணவு வைக்கக்கூடிய ஒருத்தர் எங்க வீட்டுல இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மா மருமகளா அவங்க வச்சாங்க. ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. லேட் ஆன பிறகு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்து எடுத்துட்டு போய் சாப்பாடு வச்சாங்க. சாப்பாடு வச்சுட்டு மாத்திரையை கொடுக்கும் போது எங்க அப்பாச்சி கேட்டாங்க, நீ ஏன் சாப்பாடு கொடுக்குற, நீ ஏன் மாத்திரை கொடுக்குற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுமா, கோச்சிக்காதீங்க, அதனாலதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். அவங்க சொன்னாங்க என்ன தெரியுங்களா? நீ மாத்திரை கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன், என் மருமகன் கொடுத்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அதே வீட்டில் என் தந்தையும் மகனாக இருந்தார். ஆனா அந்த மகன் கையால் அவங்க வாங்குறதுக்கு விட மருமக கையால வாங்குறத நம்பிக்கை உணர்வோடு வாங்கினாங்க இல்லையா? இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய மகன் சொல்றது உண்மைதான். எங்க அம்மா வந்து என்னுடைய மனைவி கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க. ஆனா எங்க அம்மா எப்படிப்பட்டவங்கிறதையும் நான் சொல்லி ஆகணும் இல்லையா? அவங்க இல்லைன்ற தைரியத்துல தான். ஒரு நாள் எங்க அம்மா வந்து ஒரு அறையில இருப்பாங்க, ஏன்னா அவங்களால எழுந்து நடக்க முடியாது. அந்த அறையில வந்து அவங்க கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு சுவிட்சு நான் வச்சு கொடுத்தேன். ஏன்னா ஒரு அவசரம்னா அவங்க கூப்பிட்டு எங்களுக்கு காது கேட்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு என்னுடைய அறையில பெல் இருக்கும். அதை அடிச்சா நாங்கள் உடனே போய் என்னன்னு கேட்போம், தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமான்னு. ஆனால் ஒரு நாள் இரவு 2:30 மணிக்கு அந்த பெல் அடிச்சு, இரவு 2:30 மணிக்கு எஞ்சி ஓடணும் எல்லாம். என்னம்மா அப்படின்னு அவங்க முன்னாடி ஒரு கெடிகாரமும் மாட்டிருக்கோம். அந்த கெடிகாரம் அவங்க பேட்டரி நின்று போயிட்டா கூட மாத்துவாங்க. இந்த கெடிகாரத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்தாங்க. 2:30 மணிக்கு, இரவு 2:30 மணிக்கு என்கிட்ட சொன்னாங்க, பாரு அவன் பொண்டாட்டிக்கு திமுற, 2:30 மணி ஆச்சு இன்னும் எனக்கு சாப்பாடு வைக்கல. இப்ப நான் சொன்னேன், அம்மா இது வந்து பகல் 2:30 இல்ல, நைட்டு 2:30, காலையில உங்களுக்கு சாப்பாடு வைப்போம். அந்த மாதிரி மருமகளை கண்காணிச்சுட்டு இருந்தாங்க எங்க அம்மா. நீ சொல்லுப்பா. இந்த இடத்தில் கூடுதலான ஒரு விஷயத்தையும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். நடுவர் அவர்களுக்கு தெரியும், அப்படி சுய நினைவு இல்லாத பொழுது கூட என் மருமகள் தான் நம்பிக்கையுடையவள் என்று அவர்கள் ஆழ்மனதில் நம்பி இருக்கிறார்கள் என்றால், மகனை விட மருமகள் தான் அந்த இடத்தில் உயர்ந்து நிற்கிறார்கள் என்ற விஷயத்தையும் நான் பதிவு செய்கிறேன். ஏங்க, பெரியவர்களை அதிக கவனிச்சுக்கிறது மருமகள் தான் சொன்னா யார் சொன்னா நீங்க நம்புவீங்க? ஒண்ணு பெரியவங்க சொன்னா நம்பணும், இல்லைன்னா அந்த வீட்டுல அதே மகன் வந்து இல்லைங்கம்மா பெரியவங்களை வந்து என்னோட என்னோட மனைவி மருமகள் தான் சரியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்கல்ல? அப்படிப்பட்ட எதிர்த்தரப்பில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆண் மகன் எழுதிய ஒரு கவிதை வாக்குமூலம், அதாவது மருமகள் தான் சிறந்தவள் அப்படின்ற வாக்குமூலத்தை ஒரு கவிதை அவர் எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய மிகுந்த ஆசைப்படுகிறேன். அந்த கவிதை இப்படி தொடங்குகிறது: நான் பல் துலக்குகிறேன், நீ பாத்திரங்களை புதுப்பிக்கிறாய்.
நான் செய்தித்தாளில் செய்திகளை சேகரிக்கிறேன், நீ வீட்டின் குப்பைகளை பெருக்குகிறாய். நான் உடலை சுத்தம் செய்கிறேன், நீ ஆடைகளின் அழுக்குகளை பிரித்தெடுக்கிறாய். நான் பசியார வயிற்றை நிரப்புகிறேன், நீ பாத்திரத்தில் நீரை நிரப்புகிறாய். நான் அலுவலகம் கிளம்புகிறேன், நீ பிள்ளைகளை சீருடையில் அனுப்பிவிட்டு என் முறைக்காக காத்திருக்கிறாய். நான் இரவு வீடு திரும்புகிறேன், நீ இன்னும் திரும்பவில்லை சமையலறையில் இருந்து. நான் தூங்கச் செல்கிறேன், நீ கதவுகளின் தாழ்பால்களையும் எரியும் மின்விளக்குகளையும் பிள்ளைகளின் போர்வைகளையும் சரிபார்த்து விட்டே வந்து படுக்கையில் விழுகிறாய். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பண்டிகையும் எங்களுக்கு விழா, உனக்கு உறவு வீட்டு விழாக்களில் எங்களிடத்தில் நீ, கல்விக்கூடங்களில் கேள்விகளுக்கான பதிலாய் நீ, சோக நிகழ்வுகளில் எங்களிடம் கண்ணீர் சிந்தியபடி நீ, எங்களின் பிரதிநிதியாக கோவில்களிலும் நீ. என் வாழ்க்கை தோழியே, இப்போதெல்லாம் நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லவே கூச்சமாக இருக்கிறது. கடந்த பொழுதில் உன் ஒற்றை பதிலாக புள்ளி விவரம் சேகரிக்க வந்த அரசு ஊழியர் உன்னிடம் கேட்டார், வேலை பார்க்கறீங்களாமா? உன் பதில், இல்லைங்க, வீட்டுல சும்மாதான் இருக்கு. வீட்டின் அத்தனை வேலைகளையும் பெரியவர்களையும் எல்லோரையும் அத்தனை உறவுகளையும் பாதுகாத்து கவனித்து பேணி அத்தனை வேலைகளையும் செய்த ஒரு வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய மனைவியா மருமகளா இருக்கக்கூடியவங்க நினைக்கிற ஆள் மனசுல நினைக்கிறது, நான் யாருக்குமே எதுவுமே செய்யலன்ற உணர்வை ஒரு மகன் விட மருமகள் அதிகமாக தூக்கி செல்கிறாள். அந்த பாரத்தை ஒரு மகனால் சுமக்கவே முடியாது. ஒரு மகன் வீட்டுல வளர்றான், கல்யாணம் பண்றான், அவன் கடைசி வரைக்கும் மகனாவே இருக்கிறான். இன்னொரு வீட்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பை மருமகனா எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டுக்கு வர்றது அப்படின்றது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இங்க உட்கார்ந்திருக்க அத்தனை பெண்களுக்கும் தெரியும். நான் ஒரு விஷயத்த இங்க பதிவு செய்ய ஆசைப்படுறேன். சமீபத்துல நீயா நானால ஒரு மாமனார் கிட்ட ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கேள்வி என்னன்னா, உங்க வீட்டுல வந்திருக்க மருமக எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு என்ன உணர்வு அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாமனார் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அவர் சொன்னாரு, காதல் திருமணம் பண்ணிட்டாங்க, என்னுடைய மருமகளை பார்த்த உடனே பிடிக்கல, ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதே வீட்டுல 35 வருஷமா இருக்கிறேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தில் யாருமே என்னை கேட்டது கிடையாது. அந்த மருமகள் வந்த பிறகுதான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டான். அந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு என் வாழ்க்கையே இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுடைய பெரியவர்கள் சொன்னாங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவர்களை அதிகம் கவனித்துக் கொள்வது அவங்கதான். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன இது, அந்த நிகழ்ச்சி நான் பார்த்திருக்கேன். நீயா நானால ஒரு மாமனார் கண்ணீர் விட்டு அழகார். என்ன எதுக்கு அழகார்னா, எனக்கு 35 வருஷம் ஆச்சு, என்னுடைய மருமகள் தான் சாப்பிட்டியான்னு என்ன கேட்டார்கள். என் மனைவி கேட்டதில்லை, மகன் கேட்டதில்லை, யாருமே கேட்டதில்லை. அந்த நிகழ்ச்சி நான் பார்த்திருக்கேன். அந்த சாப்பிட்டீங்களான்ற ஒரு வார்த்தை அவர் கண்ணீர், அவர் கண்களிலிருந்து தாரை தாரையாக கொட்டுது. அந்த நிகழ்ச்சியை நானும் பார்த்திருக்கேன். ஒரு நல்ல வார்த்தை தான் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை உருவாக்குதுங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சொல்லுங்க. நடுவர் அவர்களே இப்ப தீர்ப்புக்கு ஒத்துக்கிட்டாரு. நன்றி நடுவர் அவர்களே. கலைமாமணி வாங்கின ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் மேடையில் பதிவு செய்த ஒரு செய்தியை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய நானும் கடமைப்பட்டிருக்கேன். அவங்க சொன்னாங்க, இந்த உலகம் அதிகமாக மறந்து போகக்கூடிய உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச்சரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல நம்ம. அப்ப அவங்க சொன்னது, ஒரு பையன் அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் சார். வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு அம்னீஷியா நோய். அந்த அப்பா ஒரு மேடையில ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு
ஓபி சீட்டு வாங்கிட்டு வரேன்னு போனவன் திரும்ப வரவே இல்லை. இந்த அப்பாவுக்கு அம்னீஷியா, இந்த அப்பாவுக்கு எங்க வீடு இருக்குன்னு தெரியாது. அந்த மார்ச்சரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவரை கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இறந்து போயிட்டாரு. இறந்து போன பிறகு மார்ச்சரியில உறவுகளே தெரியாத பிணவரை என்று தனியாக உள்ளது, அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அந்த கதையை கேட்டு கலைமாமணி பிரியதர்ஷினி ஆண்டாள் பிரதேசி அவர்கள் அந்த தந்தை இருக்கும் திசை நோக்கி நான் கும்பிட்டு சென்றேன் அப்படின்னு அந்த பதிவு நிறைவு செய்திருக்காங்க. இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போனது ஒரு மகன், ஏதோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மருமகள் யாரோ ஒருவருக்கு கண்ணீர் அஞ்சலையும் கையெழுத்து கடவுளாக நினைத்து கும்பிட்டு போகக்கூடிய பக்குவமும் யாருக்கு இருந்ததுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரு மகனுக்கா, ஏதோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருமகளுக்கா என்று நான் உங்களிடத்திலே அதை விட்டு விடுகிறேன். இறுதியாக இந்த சம்பவத்தை, இந்த சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சுகி சிவம் அவர்கள் உறவுகள் மேம்பட அப்படின்ற ஒரு புத்தகத்துல ஒரு செய்தி பதிவிட்டிருந்தார். அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கணாங்குருவி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த தூக்கணாங்குருவி என்ன பண்ணுமா, தன்னுடைய முட்டைய காக்கா இருக்கக்கூடிய கூட்டுல வச்சுக்கிட்டு போயிடுமா. அந்த முட்டை பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த முட்டை என்ன தெரியுங்களா பண்ணும், வெளியில வந்த உடனே காக்காவோட முட்டையை கீழே தள்ளிடும். இந்த இடத்தில் நிறுத்தி அவர் கேள்வி கேட்டார் புத்தகத்தில், இந்த தூக்கணாங்குருவிக்கு காக்காவோட முட்டையில போய் வைக்கணும் அப்படின்ற அறிவை யார் கொடுத்தது? வெளியில வந்த அந்த குஞ்சுக்கு காக்காவோட முட்டையை வெளியே தள்ளணும் அப்படின்ற அறிவை யார் கொடுத்தது அப்படின்றதுக்கு பதில் அவர்கள் பதிவு செய்திருந்தார். என்ன தெரியுங்களா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் 2 விதமான அறிவு இருக்கிறது. அதில் விலங்கை விட மனிதன் உயர்ந்தவன் என்று காட்டுவதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கூடுதல் இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு விஷயம் கூடுதல் என்ன தெரியுங்களா, மரபணு மூலியமாக கடத்தப்பட்ட அறிவை வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து விடைபெறுவது மிருகங்கள். அதனாலதான் அந்த தூக்கணாங்குருவிக்கு மரபணு மூலியமாக கடத்தப்பட்ட அறிவு, அதனால அது செய்யுது. இந்த மரபணு மூலியமா கடத்தப்பட்ட அறிவை தாண்டி ஒரு அறிவு கூடுதலா மனிதனுக்கு இருக்கு அப்படின்னா கற்றல் அறிவு. அவன் பிறந்து வளர்ந்து எழுந்து நடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுது. அவனுடைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு ஸ்கூலை முடிக்க 18 வயசு ஆகுது. இது அத்தனையும் கத்துக்கிட்டு அப்பாவை போய் ஹாஸ்பிட்டல்ல விடுறான் மகன். அந்த இடத்தை பார்த்து கும்புறான் மருமகன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகனுக்கு மரபணு மூலமா கடத்தப்பட்ட அறிவை அதிகமாக பயன்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கற்றல் அறிவை இன்னொரு குடும்பத்தில் இருந்து இன்னொரு குடும்பத்திற்கு வந்து அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் வல்லமையும் மருமகளுக்கே அதிகமாக இருக்கிறது என்பதை சொல்லி எங்கள் இறுதி வாரத்தை இத்தோடு நிறைவு பெறுகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் அழைக்கப் போவது, இந்த மேடையில் ஆரம்பத்தில் மிகச்சிறப்பாக தன்னுடைய மனைவியையும் பக்கத்தில் அழைத்து கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைத்து அந்த நிகழ்ச்சியை தனக்கு தெரியாததையும் தெரிந்ததையும் தெரியாதது போல் கேட்டு மனைவியை சொல்ல வைத்த ஆற்றல் அவருக்கு இருந்தது. ஆனால் இப்போது பதில் சொல்ல அவர் மனைவி வரமாட்டார், அவர்தான் பதில் சொல்ல வேண்டும். வேண்டுமானால் நீங்கள் அழைத்து கேட்டுக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த மேடைக்கு முன் நீங்கள் மட்டும்தான் இப்போது பதில் சொல்ல வேண்டும். உங்கள் துணையாக வரமாட்டார். வாங்க, மகன்களின் தரத்தை உயர்த்துங்கள். எல்லோருக்கும் மாலை வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுல என்னங்க ஆக போகுது? சாப்பாடு போட்டா தானே ஏதாவது. ஒரு நிமிஷம், அவர் நகைச்சுவைக்காக அதை சொன்னேன். அவரை பற்றி சில விஷயங்களை சொல்ல மறந்துட்டேன்.
அவரும் MBA பட்டதாரி. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி இங்கே நடப்பதற்கு காரணமே அவர்தான். ஏனென்றால் இந்த துளிர்த்தெழு என்ற உயர்ந்த துளிர்த்தெழக்கூடிய மன்றத்தை உருவாக்கிய தலைமை சிற்பி அவர். இவர் 15 ஆண்டுகள் IT துறையில் அனுபவம் பெற்றவர். 2023 அவுட்ஸ்டாண்டிங் ஆபீசர் என்ற விருதை பெற்றவர். இப்படி ஓசூர் லேக் சிட்டி தேசிய அமைப்புக்கு மிகப்பெரிய புகழையும் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் மிகச்சிறந்த படைப்பாளியாகவும் இருக்கும். அவரை பற்றிய சில செய்திகளை சொல்ல மறந்துவிட்டேன். இப்படி இத்தனை சிறப்புக்குரிய கண்ணன் அவர்களை நான் தொடர்ந்து பேச அழைக்கிறேன். நன்றி நடுவரையா. அவையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் சாப்பாட்டுக்காக எப்படா பேசி முடிப்பீங்க அப்படின்னு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு மட்டும் கேட்காம அடுத்த லெவலுக்கும் போங்க அப்படின்னு மனசார நினைக்கிற உங்க கூட நான் நினைக்கிறேன். ஐயா, நம்ம அணிலிருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க. நீங்க சகுனங்கள் நம்புறீங்களா? சகுனங்கள்னாலே கெட்டது அப்படிங்கிற மாதிரி நம்பும். நல்ல சகுனங்களை நம்ம சொல்லுவோம். இந்த அல்கெமிஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகத்துல சகுனங்களை கவனி, எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறது கவனி அப்படிமா. கோயில போய் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? அங்க மேல கருடன் வட்டமிட்டுதா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப மகன்களேங்கிற அணியில ஒரு மகன் அடிக்கடி நமக்கிட்டே நின்னார் பாத்தீங்களா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகன்கள் பக்கம்தான் மகன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை கூட நினைக்குது. நம்ம டீம் பக்கமே தான் உட்காந்து மகன் என்ன இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்கிறதும் நாங்க அப்படி நினைக்கிறோம். ஐயா, நீங்க முன்னாடியே சொன்னீங்க உங்களோட பேரன்கள் தான் உங்களோட பொழுதுபோக்கு. நீங்க எந்த இடத்துக்கு வந்தாலும் உங்களோட பொழுதுபோக்கை கட்டக்கூடாதுன்னு சொல்லி கூடவே இருக்காங்க பாருங்க. அதுதான் மகன்கள் இல்லையா? அதாவது நடுவரையா சொன்னாங்க, தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னு ஒத்துக்கணும். இல்லைன்னா உப்புமா தான். இல்லைன்னா உப்புமா தான் மறுபடியும் கிடைக்கும். ஐயா, நாங்க ஒத்துக்கிறோம். எங்களுக்கு மனைவியை பத்தி முழுசா தெரியாது. எங்களுக்கே தெரியாது இவங்க எந்த லெவலுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ரொம்ப தைரியம் தான். ஐயா, தைரியம் ஒரு சில நேரம் வந்துடும். இப்போ அந்த இன்ஜினியர் சொன்னார் இல்லையா, கடைசியில அந்த போர்டு தப்பா இருக்கு, அந்த போர்டை முடுக்குப்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவர் ஏன் சொன்னாருன்னு தெரியுமா? அவர் வீட்டுல அவங்க மனைவி என்ன சொன்னாங்களோ, அவருக்கு யாரு பெற்ற பிள்ளையோ என்ன கஷ்டமோ. ஐயா, நம்ம போஸ்டர் அவர் தற்கொலை பண்றதே நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆமா ஆமா ஐயா. நம்ம கோகுல் சொல்றாரு, மனைவி அம்மா உழைச்சா மண் குடமா, மனைவி உழைச்சா பொன் குடமா, என்ன கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்றீங்க பாருங்க. நான் சொல்றேன், அம்மா கேட்கறது வெறும் மண் குடம் தான், மனைவி கேட்கறது பொன் குடம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. மண் குடமாவது வாங்கி கொடுத்துடலாம், பொன் குடம் வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உண்டா இல்லையா? மனைவி நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐயா, நீங்க சொல்லிட்டீங்க, அவங்க மனைவி இங்க வரமாட்டாங்க. அந்த தைரியத்துல தான் நான் இதெல்லாம் பேசுறேன். தம்பி கோகுல், உங்க அப்பா அம்மாவோட சேர்த்து இந்த 4-5 பேரை சேர்த்து வரமாட்டாங்க. ஆனா கையில என்னமோ வச்சிருக்காங்க. கோகுல் அவங்க அப்பா அம்மாவோட சேர்த்து இன்னும் 4-5 பேரை இந்த பட்டிமன்றத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதுக்கான அர்த்தமே எனக்கு இப்பதான் புரியுது. கல்யாணம் பண்ணி வைங்க, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எப்படியெல்லாம் சுத்தி சுத்தி சொல்றாரு. ஐயா, கல்யாணங்கிறது ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி. வெளில இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போகணும்னு குடிப்பாங்க, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் எப்படா வெளில வருவோம்னு குடிப்பாங்க. கோகுல், இன்னும் காலம் இருக்கு. அடுத்து இந்த எதிரணியில இருந்து ஒண்ணு சொன்னாங்க, எங்க சுந்தர் சார் எப்போதும் நாடகம் பார்த்துட்டே இருக்காராம். அவர் ஐடில வேலை பார்க்க மாட்டாங்களாம். நான் எங்க அம்மாட்ட, என்னோட மனைவிட்ட அந்த மாதிரி தான் ஒரு நாள் போய் கேட்டேன், சாப்பாடு அப்படின்னா பாக்கியலட்சுமி முடியும். பாக்கியலட்சுமி முடிஞ்சாதான் நம்மளுக்கு இந்த பாக்கியலட்சுமி.
இப்படி இருக்கிறப்ப பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எங்க நேரம் கிடைக்குது முதல்ல? ஐயா பிரேமானந்தையா சொன்னாரு அவங்களோட அப்பாச்சியை பத்தி. நான் ஒத்துக்கிறேன், அவங்களோட அப்பாச்சி அவங்களோட மருமக கொடுத்தாதான் மாத்திரை சாப்பிடுவாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க. நான் ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை மனசுக்குள்ள இருக்கு. ஐயா அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல சாப்பாடு நைட் என்னமா சாப்பாடு அப்படின்னு கேட்டா ஸ்விக்கி, மத்தியானம் ஜொமேட்டோ, காலையில ஒன்லி டொமேட்டோ, அதான் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கான நேரமே கிடையாது. இப்போ நம்ம ஒரு கவிதையெல்லாம் சொன்னாரு நம்ம எதிரணியிலிருந்து வந்து, ஐயா நம்ம எந்த விஷயத்துக்கு கவிதை சொல்லுவோம்? ஒரு புரியாத விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கவிதைலாம் எழுதி சொல்லுவோம். நம்மளுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு எதுக்கு கவிதை தேவை? எங்க அணிக்கு கவிதையே தேவையில்லைங்கிற நான். பெரியவர்களுக்கு அதிகம் மதிப்பு கொடுக்கிறது பசங்க தான். இந்த இடத்துல ஒரு பெரிய தர்மசங்கடம் யாருக்கு அப்படின்னா எங்களுக்கு இல்ல, நடுவருக்கு. உண்மை என்ன அப்படின்னா, இப்போ அவர் அந்த பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டு வந்ததே அவரோட மகன் தான். இப்ப பெரியவர்களே அதிகம் மரியாதை செய்வது யாரு? மகனா மருமகளா? உங்களுக்கு தீர்ப்பு தெரியுது. ஆனா இப்ப மகன் வந்து எதிரணியில பேசுறாரு, எங்களோட எதிரணியில. இப்ப எங்களோட எதிரணியில இருக்கிற அவருக்கு சாதகமா தீர்ப்பை கொடுப்பாரா, இல்ல உண்மையிலேயே அப்பாவை கவனிச்சுக்கிற ஒரு மகனுக்கு நியாயம் சொல்ற மாதிரி எங்க அன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு? ஒரு பெரிய தர்மசங்கம் தான் அது. அதாவது திட்டம் போட்டு அணியெல்லாம் சேரல. அவர் விருப்பப்பட்ட அணியில அவர் சேர்ந்தாரு, நீங்க உங்க விருப்பப்பட்ட அணியில நீங்க பேசுறீங்க. எனக்கே நீங்க பேசுறதுக்கு அப்புறம் தான் என்ன தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஐயா இன்னொரு எதிரணியில இருந்து சொன்னாரு, ஒரு பையன் தீர்ப்பை மட்டும் நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். சரியான தீர்ப்பு. அதாவது எதிரணியில இருந்து சொன்னாரு, ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு அம்னீஷியாவான், அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சானா, ஓபிடிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். யாரோ ஒரு மருமகள் வந்து காப்பாத்தினாங்களாம். ஐயா அந்த பையன் கதையை மட்டும்தான் சொன்னார், அந்த பையனோட பொண்டாட்டி கதையை சொன்னாரா? அந்த குடும்பத்துல அந்த பிள்ளை அவனை என்ன சொல்லுச்சோ, இவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாலும் அவனோட வாழ்வேன், இல்லைன்னா நான் வாழ மாட்டேன்னு சொல்லிச்சோ என்னவா யாருக்கு தெரியலையா? பெரியவங்களுக்கு அதிக மரியாதை கொடுப்பது யாருன்னு நான் சொல்லவே தேவையில்லையா. அதாவது நம்ம புராண காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு ஒரு உதாரணங்கள் இருக்கு. ராமாயணத்தை எடுத்துக்கோங்க, யார் ராமனை காட்டுக்கு போக சொல்றது? கைகை. சரி ஒரே ஒரு டெஸ்டோட விட்டுக்கலாம், அவர் பாட்டுக்கு அந்த காட்டை அப்படி சுத்தி பார்த்துட்டு இப்படி திருப்பி வந்திருப்பாரு. பக்கத்துல அங்க இந்த அடுத்த மருமகள் சீதை வந்து, இங்க பாருங்க நானும் உங்க கூட வரேன். அந்த மனுஷன் அங்க போயிட்டு வராம 10 தர ராவணன் கூடலாம் சண்டை போட்டு அந்த பரம்பரைக்கே ஒரு பெரிய பிரச்சனையை பண்ண அந்த ஒரு மருமகள். இப்படி மருமகள் பண்றதுனால யாரு டிஸ்டர்ப் ஆனாது அப்படின்னா தசரதன். பெரியவங்க தான் மருமகள் பண்றதுனால மன மகிழ்ச்சி அவங்களுக்கு இருக்கு, ஆனா பெரியவங்களுக்கு மன நிம்மதி இருக்கிறது. இப்ப அடுத்து நம்ம மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க. மகாபாரதத்துல நான் சொல்ல தேவையில்லை, ஆனா மகன்களுக்கு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுமா இல்லையா? நானும் ஏதாவது ஒரு மகனை பத்தி பேசிதான், திருமணமே பண்ணலன்னா கூட ஒரு மகன் அவங்களோட அப்பா அம்மாவை எப்படி பார்த்துப்பாங்கிறதுக்கு உதாரணம் பீஷ்மர். பீஷ்மர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னோட அப்பா ஒரு விஷயத்தை கேட்கவே இல்லை. பையனுக்கு கல்யாண வயசு, ஆனா அப்பாவுக்கு ஒரு மகளை திருமணம் பண்ணிக்கணுங்கிறது இருக்கு, ஆனா முடியாத ஒரு சூழ்நிலை. உங்க எல்லாருக்குமே தெரியும், அரியணையை கேட்கிறாங்க. அந்த பெண்ணை திருமணம் பண்ணா அந்த பெண்ல இருந்து பிறக்கிற குழந்தைக்கு தான் அரியணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களோட அப்பா வேணாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா பீஷ்மர் போய் தன்னோட அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், நம்ம அப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த தேரோட்டிகிட்ட கேட்டு அந்த ஊருக்கே போய் அவங்கள்ட்ட பேசி திருமணத்தை முடிச்சுட்டு வராரு. காலம் முழுசும் பிரம்மச்சாரியாவே இருப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்து வராரு. இதுக்கு மேல ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் செய்ய முடியுமா?
அப்பாவுக்கு வந்து அதிக மரியாதை கொடுக்கணும்னா பீஷ்மர் மாதிரி கல்யாணம் பண்ணாமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, ஒரு நாள் நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஐயா. என் மனைவி என்ன வேகமா வந்து சொன்னாங்க, ஏங்க நீங்க நான் கோபிநாத் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னாங்க. ஆமாம்மா. அவருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? ஏம்மா என்ன சொன்னாரு? மனைவி சொல்ல கேட்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில நல்லா இருக்கலாமா அப்படின்னு கோபிநாத்தே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கோபிநாத் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அப்ப இனிமே கேளுங்க அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான்மா, என்னன்னா யார் மனைவி சொல்றத நான் கேட்கணும்னு. நடுவரையா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலாம். நான் வந்து தப்பாவே எடுத்துக்கல. மனைவிக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு அதுல சிறந்தவர் யாருன்னா கண்ணன் மட்டும்தான். அதை நீங்களே ஒத்துக்குவீங்க. எனக்கு தெரிஞ்சு மைக்கு முன்னாடி மனைவியும் பக்கத்துல அழைச்சி வச்சு பேசின மரியாதை கொடுத்த ஒரே ஒருத்தர் கண்ணன் மட்டும்தான். ஐயா, நான் எதுக்காக யாரோட மனைவின்னு கேட்டேன்னா, எங்க அப்பாவுக்கு ஒரு மனைவி இருக்காங்க இல்லையா, எங்க அம்மாவுக்கு இது மூலமா சொல்றத கேட்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா பசங்க எப்போதுமே எப்படியாவது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துடலாமா, எப்படியாவது இன்னும் கொஞ்சம் கவனிச்சிடலாமா அப்படிங்கறத யோசிப்பாங்க. வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா? எல்ஐசி ஜீவனானந்த். எல்ஐசி ஜீவனானந்த் மட்டும் இல்ல, ஒவ்வொரு மகனும் செய்யற விஷயம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு. ஒரு பெற்றவங்கள இருக்கும் போதும் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இறுதி சடங்கா இருக்கட்டும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட திதியா இருக்கட்டும், ஒரு அமாவாசைக்காக அவங்கள நினைச்சு உருகி ஒரு விருதம் இருக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு வருஷமும் தன்னோட அடுத்த தலைமுறையை கூப்பிட்டு இதுதான் எங்க அப்பா, இதுதான் எங்க அம்மா, இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மரியாதையை கொடுக்கறது யாரு அப்படின்னா மகன்கள் தான். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு. ஐயா, நம்ம கோவிட் டைம்ல பல பேருக்கு பல பிரச்சனை வந்தது. ஐடி ஊழியர்கள் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னா, இனிமே ஆபீஸ் போக முடியாது அப்படின்னு. அப்போ அது பிரச்சனையா இருக்கிறார். அது பிரச்சனையா? இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே? ஆமா, அப்படித்தான் ஒரு மகன்கள் யோசிப்பாங்கிறதுக்கு இவங்களும் ஒரு எடுத்துக்காரு. இது பிரச்சனையே இல்லையா, நான் எங்க அப்பா அம்மாவோட போய் சந்தோஷமா ஜாலியா இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் மூட்டை கட்டிட்டு அவங்க அப்பா அம்மாவோட போய் சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையா? இன்னைக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஏதோ ஒரு அனுமதி கேட்டு அந்த ஐடி ஊழியர்கள் போய் தன்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்களோ அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கான சேவையை செய்யறாங்க. ஒரு மகன்கள் இப்படிப்பட்ட முடிவை தான் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஏன் கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மகாத்மா காந்தி தன்னோட 16 வயசுல என்ன பண்ணார் அப்படிங்கறத தன்னோட சுயசரிதையில் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, 16 வயது, எனக்கு வந்து திருமணம் ஆகிட்ட புதுசு, என் மனைவி கூட அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போது இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனா எங்க அப்பாவோட உடல் நலத்தை கவனிச்சுக்கிறதுனால முதல் பொறுப்பு என்கிட்ட தான் இருந்தது. அதனால நான் அவருக்கு தேவையான சேவைகளை அத்தனையும் கூட இருந்தே செய்வேன். இறுதியா அவர் தூங்குற வரைக்கும் அவர் கால அமைப்பிட்டு அவர் கடைசியா தூங்கிட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட அறைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் உண்மையாவே தன்னோட சுயசரிதையில எழுதியிருக்கிறார். ஐயா, அது காந்தியா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற இந்த காலத்து மகன்களா இருக்கட்டும், எல்லாருமே தன்னோட அப்பா அம்மாவுக்கு அதிகம் கவனிச்சுக்கணும், அதிக மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எல்லாருமே காந்தி மாதிரி ஒரு நேர்மையா அவங்களுக்காக எல்லா சேவையும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்கன்னு சொல்லி வாய்ப்பளிப்பு நன்றி விடுவது. நன்றி. மிகச்சிறப்பாக தன்னுடைய வாதங்களை பதிவு செய்திருக்கிறார். எனக்கு கொஞ்சம் நடுவில் வழி விடுங்க, வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும். இப்போ பிரேமானந்த் சொன்னது உண்மைதான். என்னுடைய தாயார் வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். அவரை பார்த்து கொண்டது என் மனைவி, அதாவது அவங்களுடைய மருமகள் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு ஆணுக்கு
ஒரு மகனுக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி வரும், கோகுலுக்கும் சேர்த்து சொல்றேன். அதையெல்லாம் எப்படி சமாளிப்பது, யார் சிறந்தவராக இருந்தால் சமாளிக்க முடியும்? இந்த ஆணுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, மனைவி அம்மா ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கும்போது பல பிரச்சனைகள் வரும். என்னுடைய மனைவி வேலைக்கு போகணும்னு சொன்ன உடனே சரின்னு உடனே நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பெண்கள் வீட்டில் ஒண்ணா இருக்க வேண்டாம், அப்படியாவது கொஞ்சம் தெரிஞ்சு இருக்கட்டுமே. சில நேரங்கள்ல சேர்ந்தாதானே சண்டை வரும், சேராம இப்ப கூட எல்லாம் சொல்றாங்கன்னா பல சண்டைகள் குடும்பத்துல குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. அதுக்கு காரணமே தொலைக்காட்சி தொடர்பாங்க. ஏன்னா சண்டை போறதுக்கே நேரம் இல்லை, அந்த அளவுக்கு பிரச்சனை வருது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி மனசுக்குள்ள எனக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு நடந்தது திருமணமாகி 10வது நாள் என் மனைவி இங்க இருக்கிறாங்க, மாமியாரும் இருக்காங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. 10வது நாள் என் மனைவி வீட்டுக்கு வரும்போது கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஏன் கண்ணீர் விட்டு அழுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்ன விஷயம் கேட்டேன். வேகமா என்கிட்ட சொன்னாங்க, உங்க அம்மா என்ன அசிங்கமா திட்டுறாங்க. இப்போ ஒரு ஆண் அறிவுள்ளவன்னா எப்பவுமே சூர்பனகை ராவணன் செய்த தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூர்பனகையுடைய லட்சுமணன் மூக்கை கடிச்சிட்டதா சொல்றாங்க. ஆனா அண்ணன்ட்ட போய் என்ன சொன்னாப்லன்னா, ஏன் கடிச்சேங்கிறத அண்ணன் கேட்கவே இல்லை. கேட்டிருந்தா நீயும் தப்பு செஞ்ச கேட்டு பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் எதற்காக உன்னை அசிங்கமா திட்டினாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. கோகுலுக்கு இந்த நிலைமை ஏற்படும். அதுவும் புது பொண்டாட்டி அழுகுறான்னா ஒரு ஆணுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஏன் திட்டுறாங்கன்னு கேட்டேன். இல்ல நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா அவங்க அம்மா திட்டுறாங்க. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒண்ணுமே செய்யாம ஒரு அம்மா எப்படி தன் மருமகளை திட்டுவாங்க? சரி, ஒண்ணுமே செய்யாம திட்டுறாங்க, என்ன வார்த்தை சொல்லி திட்டுறாங்க? ஏன்னா எப்படியாவது உண்மையை வர வைக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். என்னடி எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட குசு குசு பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு தாயோட என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மகனை வந்தவள் நமக்கு எதிராக மாற்றி விடுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதனால ஒரு கணவன் தன் மனைவி கிட்ட குசு குசு பேசாம இருக்க முடியுமா? அதுவும் 10 நாள் தான் ஆகுது. அதுக்கப்புறம்லாம் பேசாம இருக்கிறதே நல்லதுன்னு நினைப்போம், அது வேற விஷயம். ஆனா ஆரம்ப நாட்கள்ல பேசணும்னு ஒரு ஆசை ஒரு ஆணுக்கு இருக்கத்தானே செய்யும். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் எப்பொழுதுமே கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் நகைச்சுவையோடு அணுகுவேன். நகைச்சுவை உணர்வு தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்று தரும். நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இன்று இரவு வரை நீ பொறுத்துக்கொள், இதற்கு உனக்கு ஒரு சரியான பதிலையோ இல்லை இனிமே அவங்க அந்த மாதிரி எதுவும் செய்யாத மாதிரியோ நான் ஏற்பாடு பண்றேன். ராத்திரிக்குள்ளார செஞ்சிருவீங்களா? கண்டிப்பா, கவலையே படாத. ஆனா பாருங்க, எங்க வீட்டுல அப்போ நாங்க இருந்தது ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சன், கொஞ்சம் சின்ன வீடு தான். அங்க சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹால்ல எங்க அம்மாவும் அப்பாவும் படுத்திருப்பாங்க, பெட்ரூம்ல நாங்க இருப்போம். இது சரிதான். ஏன் இதை இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, இரவு ஒரு 9:30 ஆனா எங்க அப்பா அம்மா பாயை வச்சு படுத்துருவாங்க. அது வரையும் நான் வெயிட் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, இரவு 9:30 மணிக்கு அவங்க பாயை விரிச்ச உடனே அந்த தலான ரெண்டையும் நவுத்திட்டு நடுவுல எங்க ரூம்ல புது தலான 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல ஒண்ணு கொண்டு போய் அந்த நடுவுல போட்டேன். எங்க அப்பா கொஞ்சம் புத்திசாலி, கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டார். என்னன்னா
உங்க ரூம்ல இருக்கிறதெல்லாம் நீங்க கொண்டாந்து போடுற. இல்லப்பா, அவ வந்து லதா வந்து அந்த ரூமுக்கு வேண்டாம், அவ இனிமே இங்க வந்து படுத்துக்கிட்டோம், நான் மட்டும் அங்க ரூம்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்டா என்னாச்சு உங்களுக்குள்ளார ஏதாவது? எங்களுக்குள்ளார பிரச்சனை இல்லப்பா, அவ அங்க இருந்தா குசு குசுன்னு பேசிட்டே இருக்கிறா, அதனால அவ இங்க வந்து நீங்க கல்யாணம் ஆனவங்க குசு குசுன்னு பேசினாதாங்க நல்லது. இல்லப்பா அம்மாவுக்கு பிடிக்கலப்பா, அவ குசு குசுன்னு பேசினா அம்மா திட்டுறாங்க, அதனால அவ இங்க வந்துருக்கோம், நான் மட்டும் அங்க படுத்துக்கிறேன். அப்படியா? எப்போ திட்டினாப்ல? அதுக்கு பிறகு 1 மணி நேரம் எங்க அப்பா எங்க அம்மாவை திட்டிட்டு இருந்தாரு. அதை கேட்டுட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா பிரச்சனைய வந்து நம்ம அப்படி மாத்தி விட்டு சந்தோஷமா இருக்கலாம். அப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, மகன்கள் விஷயம் அவங்க பேசினாங்க. நான் வந்து எங்க அம்மா வந்து திடீர்னு எனக்கு 50 வயது வரும் வரை அவங்க கையால தான் நானும் என் மனைவி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க தான் சமையல், இவங்க வேலைக்கு போயிடுவாங்க, எங்க அம்மா தான் சமைப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. 5 ஆண்டுகள் படுத்த படுக்கையா இருந்தாங்க. அவங்களை கவனிச்சுக்கிட்டதும் என் மனைவி தான். ஆனா ஒரு சின்ன நெருடல் என்னன்னா, அவங்க ஒரு பெண் இல்லையா, தாயாக இருந்தாலும் ஒரு பெண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் நான் செய்ய முடியாது, அது இயற்கை தானே. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் வந்து அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்பொழுது என் தாயை நல்லா கவனிச்சுக்கோங்க, என் தாயை என் மகன் இங்க உட்கார்ந்து இருக்கான், அவன் குளிக்க வச்சு அவங்களை துவட்டி, இன்னும் வெள்ளையாக சொல்கிறேன், நிர்வாணமாக தான், அது என் தாய், அவனுக்கு பாட்டி, அவங்களை ஒரு குழந்தை போல் அவங்களுக்கு ஆடையை உடுத்தி அவங்களுடைய மலத்தை தன் கையால் அள்ளி வெளியே போட்டுக் கொண்டிருந்த காட்சியை நான் பார்த்தேன். அதுவரை ஒரு பெண் என்றால் ஒரு தாய் என்றாலும் கிட்ட போகக்கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த எனக்கு ஒரு சேவை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு மகனாக என் தாய்க்கு அவன் செய்யும் போதுதான் புரிந்தது. இப்படி வந்து ஒரு சேவையை கூட எனக்கு உணர்த்தினான். அதே நேரம் உங்களுக்கு இந்த தலைப்புக்காக மட்டும் அல்ல, ஒரு உண்மை நிகழ்ச்சியை உங்கள் முன் இன்று பதிவு செய்கிறேன். என்னுடைய 2 மகன்களுக்கும் நான் வந்து வேலையில் இருக்கும் போதே திருமணம் ஆயிடுச்சு. என்னுடைய பெரிய மகனுக்கு ஒரு 8ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட நாள் திருமணம், பத்திரிக்கை அடிச்சாச்சு. நான் நெய்வேலியில் இருக்கேன். திருமணம் எங்கன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலியில. நல்லா கேட்டுக்கோங்க, திருமணம் திருநெல்வேலியில. 5 நாள் கழிச்சு நெய்வேலியில வந்து ரிசப்ஷன். பெண் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அந்த எல்லா சடங்குகளும் நிச்சயதார்த்தம் எல்லாம் செஞ்சாச்சு. திருமணத்துக்கு 10 நாள் இருக்கும் பொழுது அந்த பெண் எனக்கு தொலைபேசி செய்தார்கள். செய்து எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை, ஒரு பெண் விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சிருச்சு, ஊத்தப்படவை எல்லாமே வாங்கியாச்சு, எல்லாமே அவங்க கிட்ட கொடுத்தாச்சு. என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்னுடைய நிலைமை என்னன்னா அனுபவிச்சாதான் தெரியும். திருமணத்துக்கு 10 நாள் இருக்கு, 1000 பேருக்கு பத்திரிக்கை வச்சாச்சு. அந்த பெண்ணு திருமணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யலாம்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னொரு சொந்தக்காரர், அவரே எங்க சொந்தக்காரர் தான், அவருடைய பெண் ஏற்கனவே அவர் வீட்டில் ஏன் பெண்ணு கேட்கலன்னா, அந்த பெண் பிஎஸ்சி 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார். பிஎஸ்சி வந்து 3ஆம் ஆண்டு பாதி நாட்கள் முடிந்திருக்கிறது. அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அந்த பெண்ணோட அப்பா, ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறார். எனக்கு வந்து அந்த தேதியில கல்யாணம் நடக்கும், ஏன்னா நான் பத்திரிக்கை வச்சுட்டேன். 1000 பேருக்கு பத்திரிக்கை வச்சாச்சு.
அதுவும் இல்லாம நெய்வேலியில் வந்து நீங்க கேட்டீங்கன்னா ஒரு அதிகாரியா இருந்து பத்திரிக்கை வச்சு திருமணம் நடக்கலைன்னா மிகப்பெரிய அவமானம், யார் முகத்திலையும் முழிக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எதைக்கு இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, காலேஜ்ல இருந்து பொண்ணு வரல, வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணோட அப்பா என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகள் நான் சொல்றதை கேட்பா, நீங்க பாருங்க. இல்ல நான் சொன்னேன், இல்ல இல்ல ஒரு வார்த்தை உங்க மகளுக்கு இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னாரு. அந்த பெண் காலேஜ் முடிச்சு தோழியோட வர பெண் அப்பா சொல்றதை கேட்டு சரின்னு சொல்லிட்டாப்ல. ஆனா கண்ணீர் வந்தது. அதற்கு அந்த பெண் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் படிக்கணுமே அப்படின்னாப்ல. இப்ப நாங்க என்ன சொன்னோம், எங்களுக்கு திருமணம் தான் முக்கியம், திருமணத்தை முடிச்சு உன்னை விட்டுட்டே போயிடுறோம், நீ படி. அதற்கு பிறகு பிஎஸ்சி முடித்து திருமணமாகி சென்னைக்கு வந்து எம்எஸ்சியும் முடித்து இன்று பேங்க் எக்ஸாம் முடித்து வேலைக்காக காத்திருக்கிறாள். அவள் இப்போது இருக்கும் மருமகள், அவளும் இந்த அறையில் தான் இருக்கிறாள். தன்னுடைய தாய் தந்தைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு 6 மாசம் படிப்பு முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 6 மாசம் படிப்பு இருக்கு. அப்பா வந்து உனக்கு கல்யாணம்னு சொல்றாரு. அடுத்த நாள் நீங்க மாப்பிள்ளை பார்க்க போறோம், இன்னும் 1 வாரத்துல உனக்கு கல்யாணம்னு சொல்லும் போது சரின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் எனக்கு மருமகளாக கிடைத்திருந்த காரணத்தால் தான் இன்று வரை 6 வருடமாக நாங்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சண்டை இல்லாமல் இருக்கிறோம். என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, மகன்கள் பார்த்துக் கொள்கிறார்கள், மருமகள் பார்த்துக் கொள்கிறார்கள். இப்போ மகனா வந்து அவன் என் தாய்க்கு சேவை செய்து சிறந்த மகன்கிறத நிரூபிக்கிறான். என்னுடைய மருமகள் அவங்க அப்பா சொன்ன உடனே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து சிறந்த மகளாகவும் சிறந்த மருமகளாகவும் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்கிறார். இப்ப இதுல யார் சிறந்தவர்னு நான் எப்படி சொல்றது? எப்படி பார்த்தாலும் 2 பேரும் சிறந்தவர்களாகத்தான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் எனக்கு தெரிகிறது. ஆனால் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்து ஔவையார் கிட்ட தான் இதுக்கு பதில் கேட்டேன். ஔவையார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த குடும்பத்துல எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் யார் இருக்கிற வரையும் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயோடு அறுசுவை போம். தாய் இருக்கிறவரை தான் சுவையான உணவு ஒரு மனிதனுக்கு மகனுக்கு கிடைக்கும். தாயோடு அறுசுவை உணவு போம், தந்தையோடு கல்வி போம். தந்தை இருக்கிறவரை தான் நல்ல கல்வி கிடைக்கும். சேயோடு தான் பெற்ற செல்வம் போம். தான் பெற்ற செல்வம் குழந்தைகள் இருக்கிற வரை தான். உடன் பிறப்போடு தோல் வழி போம். எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான்னா இருக்கிற வரைதான் எனக்கு தோல் வலி இருக்கும், தோல் வலிமை இருக்கும். என்னுடைய வலிமை எல்லாம் சகோதரனோடு போய்விடும். கடைசியா அவங்க சொல்றாங்க, பொற்சாலியோடு பொற்சாலியோடு தாலியோடு எவையும் போகும் அப்படிங்கிறாங்க. ஒரு பெண்ணால மனைவி போனா ஒரு ஆணுக்கு எல்லாமே போயிடுங்கிறாங்க. அப்போ ஒரு மகன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கவனித்துக் கொள்வது, சேவை செய்வது கடமை. அவன் வந்து கடைசி வரையும் தன்னுடைய பெற்றோரோடு கூடவே இருக்கிறான், அவங்கள பார்த்துக்கிறான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் எங்கோ இருந்து வருகிறார், எங்கோ இருந்து வருகின்ற பெண் புதிதாக கிடைத்த மாமனார் மாமியாரை பெற்றோராக தாயாக நினைத்து மதிக்க வேண்டும் என்றால் அது கடமை அல்ல, சேவை என்று நான் கருதுகிறேன். அவள் உணர்ச்சி பூர்வமாக தன் தாய் தந்தையையும் உணர்வு பூர்வமாக கவனித்துக் கொள்கிறார். இங்கு வந்து இங்கிருக்கும் தாய் தந்தையையும் உணர்வு பூர்வமாக கவனித்துக் கொள்கிறார். வள்ளுவர் அழகாக சொல்கிறார், இல்லவன் இல்லவள் மாண்பானார். இல்லாதது எதுவுமே இல்லை. நமக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்தார். உள்ளவன் இல்லவள் மானா கிடைக்கிறார். அவள் ஒருவேளை சரியில்லாமல் போய்விட்டார்,
ஒரு பெண் சரியில்லாமல் போய்விட்டால் இருக்கு என்பதற்கு எதுவுமே இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ ஒரு குடும்பத்துல எல்லா செல்வங்களும் இருக்க வேண்டும் என்றால் ஒரு மகள் ஒரு மருமகள் நல்லவராக இருந்தால் மட்டும்தான் முடியும் என்று இந்த ஆழமான கருத்தின் காரணமாக பெரியவர்களுக்கு அதிகம் துணையாக இருப்பது என்னை பொறுத்தவரை என் குடும்பத்தை சார்ந்து நான் பார்த்த நல்லவர்கள் குடும்பத்தை சார்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மகனை விட மருமகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தீர்ப்பை வழங்கி கரும்பை போல் பழக வேண்டும், கடலை போல் பறந்திருக்கும் உள்ளம் வேண்டும், அரும்பு போல் மணக்கின்ற பண்பு வேண்டும், ஆராய்ந்து பேசுகின்ற ஆற்றல் வேண்டும், எறும்பு போல் சுறுசுறுப்பு வேண்டும், எஃகு போல் நெஞ்சில் உறுதி வேண்டும், நரம்பு போல் முறுக்கான கொள்கை வேண்டும், நாணலை போல் சான்றோர்க்கு பணிதல் வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் பட்டிமன்றம் இனிதே நிறைவேறுகிறது. இதை சிறப்பாக வழங்கிய நம்முடைய நடுவர்களுக்கு நம் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இன்றைய 100வது சந்திப்பு மற்றும் JCI சென்னை சினர்ஜி கிங்ஸ் இணைந்து வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம் மற்றும் 100வது சந்திப்பின் அடுத்த நிகழ்வான மரியாதை செலுத்தும் நிகழ்வை நிகழ்த்தி தர நம்ம மன்றத்தின் நிறுவனரும் ஆசான குருவும் ஆகிய திரு கண்ணன் அவர்களை அழைக்கிறோம்.